விசிடி நம்பர் 522-522 பூனா மகாராஷ்டிரா. முரளி டேட்டு 5/5/67, 6/5/67, 7/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 23/9/2006. आज रात्रि क्लास है 5 मई 1967. இன்னைக்கு நைட் கிளாஸ் ஆயிருக்குது. 5 மே 1967 முரளியா இருக்கு. बच्चों को गोले पर भी बहुत अच्छा समझाना चाहिए. குழந்தைகளுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி கூடயும் ரொம்ப நல்லபடியாக புரிய வைக்கணும். और மற்றும் लिखना चाहिए संगम எழுதணும் சங்கமம் पुरुषोत्तम. புருஷோத்தம். ये अक्षर भी जरूर लिखना है. இல்லைன்னா வெறும் சொல்லி கண்டிப்பாக எழுதணும். और संगम को थोड़ा बड़ा करके लिखना चाहिए. பிறகு சங்கமத்தை கொஞ்சம் பெருசாக எழுதணும். संगम को बड़ा சங்கமத்தை பெருசாகி और पुरुषोत्तम को பிறகு புருஷோத்தம छोटा करके लिखना चाहिए. சின்னதாக எழுதணும். माना पुरुषोत्तम संगम युग जो लिखा जाए அப்படின்னா புருஷோத்தம் சங்கம் யுகம் என்ன எழுதப்படுமோ उसमें संगम को बड़ा அதுல சங்கமத்தை பெருசாக और पुरुषोत्तम को பிறகு புருஷோத்தம छोटा करके लिखना चाहिए. क्या मतलब? சின்னதாக எழுதணும். இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சு? पुरुषोत्तम 40 साल का है और संगम 100 साल का है. पुरुषोत्तम 40 साल का है और संगम 100 साल का है. पुरुषोत्तम 40 साल का है. யாரோ சொல்றாங்க புருஷோத்தம் 40 வருஷத்துக்காக. பாபா கேக்குறாங்க புருஷோத்தம் 40 வருஷங்களுக்காகவா? और संगम युग பிறகு சங்கம யுகம் 100 साल का है. 100 வருஷத்துக்கானதா? पुरुषोत्तम छोटा है. अच्छा, पुरुषोत्तम छोटा है. அப்படின்னா புருஷோத்தம் அப்படின்னா சின்னதா? छोटा है. माना 40 साल के बाद पुरुषोत्तम नहीं रहता है. அப்படின்னா 40 வருஷங்களுக்கு நெக்ஸ்ட் புருஷோத்தம் இருக்காதா? वो हो जाता है पुरुषोत्तम. सन 76 के बाद पुरुषोत्तम नहीं रहता. 76க்கு பிறகு புருஷோத்தம் இருக்க மாட்டாங்களா? फिर அப்போ इतना तक तो ठीक है இவ்வளவு வரைக்கும் அது சரியாக இருக்கு. कि संगम युग ज्यादा में ज्यादा சங்கம யுகம் அதிகத்திலும் அதிகம் 100 साल का है. 100 வருஷத்துக்கானதா இருக்குது. और 40 साल तक पता ही नहीं चलता பிறகு 40 வருஷம் வரைக்கும் தெரியறதே இல்ல कि पुरुषोत्तम कौन है. புருஷோத்தம் யாரா இருக்காங்கன்னு. पता चलता है क्या? தெரியுதா? इसलिए वो 40 साल அதனாலதான் அந்த 40 வருஷங்கள் कम हो जाते हैं. கம்மியாயிடுது. तो संगम बड़ा हो जाता है அப்போ சங்கமம் பெருசாயிடுது. और पुरुषोत्तम பிறகு புருஷோத்தம் छोटा हो जाता है. சின்னதாயிடுது. तो क्लियर करके लिख सकेंगे. அப்போ கிளியராக எழுத முடியுமா? बच्चों को बुद्धि में ये रहना चाहिए कि हम पुरुषोत्तम संगम युग पर हैं. குழந்தைகளோட புத்தியில இந்த விஷயம் எழுதணும். நாங்க புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருக்கிறோம். इसकी बुद्धि में रहना चाहिए. யாரோட புத்தியில இருக்கணும்? बच्चों की बुद्धि में रहना चाहिए. குழந்தைகளோட புத்தியில இருக்கணும். और जो बच्चे नहीं हैं பிறகு யாரு குழந்தைகள் இல்லையோ बाप के डायरेक्ट बच्चे नहीं है, सन्मुख पढ़ने वाले नहीं हैं, அப்பாவோட டைரக்ட் குழந்தைகள் இல்ல, நேர்முகமாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லன்னா तो उनकी बुद्धि में नहीं रहेगा हम पुरुषोत्तम संगम युग पर है. அப்ப அவங்களோட புத்தியில இருக்காதா நம்ம புருஷோத்தம சங்கம் யுகத்துல இருக்கோம்னு? हाँ? वो तो पहचानते ही नहीं. वो पुरुषोत्तम को
அவங்க புருஷோத்தம पहचानते ही नहीं। அவங்களுக்கு தெரியவே தெரியாது. जब पहचानते ही नहीं तो उनकी बुद्धि में भी எப்போ தெரியாதோ அப்ப அவங்களோட புத்தியில கூடயும் नहीं रहेगा। இருக்காது. माने 40 वर्ष तक அப்படியே நான் 40 வருஷங்கள் வரைக்கும் सन 76 तक पुरुषोत्तम प्रत्यक्ष ही नहीं होता। 76 வரைக்கும் புருஷோத்தம் பிரத்யக்ஷ ஆகுறதே இல்ல. उससे पहले होती है बेसिक नॉलेज। அதுக்கு முன்னாடி இருக்கோ பேசிக் நாலேஜ். तो बेसिक नॉलेज அதாவது பேசிக் நாலேஜ் जो भी लेने वाले हैं யாரெல்லாம் எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க, तब भी थे भले अब भी हैं, அப்பவும் இருந்தாங்க பலே இப்பவும் இருக்காங்க. फिर भी उनकी बुद्धि में पुरुषोत्तम की बात பிறகு அவங்களோட புத்தில இந்த புருஷோத்தம் என்ற விஷயம் नहीं है। இல்ல. बाप आए हैं, அப்பா வந்திருக்காங்க, पुरुषोत्तम बनाए रहे हैं। புருஷோத்தமாக ஆக்கிட்டு இருக்காங்க. माताओं को तो उछाल आनी चाहिए। மாதாக்களுக்கு எப்படின்னா அந்த உற்சாகம் என்றது வரணும். क्यों? ஏன்? पुरुषोत्तम वर्ष की बात पर புருஷோத்தம் வருஷத்தினோட விஷயத்துல, पुरुषोत्तम संगम युग की बात पर புருஷோத்தம் சங்கம் யுகத்தினோட விஷயத்தை பற்றி माताओं को क्यों खास उछाल आनी चाहिए? மாதாக்களுக்கு ஏன் விசேஷமாக அந்த உச்சாலனா அந்த बाबा ने माता அப்படின்னா ஒரு தீவிரமான ஆர்வம். को आगे रखा है। नहीं, पुरुषोत्तम से या किसका क्या कनेक्शन है? பாபா கேக்குறாங்க, இது புருஷோத்தம் கூட என்ன கனெக்ஷன்? पति पति हैं? माता को पति हो गए, पति मिल गए। हाँ, ஆமா. जो पुरुषों में उत्तम बनता है இப்ப யாரு புருஷன ஆத்மாக்கள்ல உத்தமமா ஆகுறாங்க, वो प्रवृत्ति मार्ग का है। அவங்க பிரவருத்தி மார்க்கத்தினரா இருக்காங்க, இல்லர் மார்க்கத்தினரா இருக்காங்க. निवृत्ति मार्ग का நிவிருத்தி மார்க்கத்தினர்களாக नहीं है। இல்ல. माताओं को उछलना चाहिए। अभी तो शेरिंग ही नहीं बनी है। மாதாக்களுக்கு தீவிரமாக உற்சாகம் என்றது வரணும். இப்போ அந்த பெண்ணு சிங்கம் இல்ல. जबकि योग बल से उछाल आवे எப்போ யோக பலம் மூலமாக அந்த தீவிரமாக உற்சாகம் வருமோ, இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வருமோ, तो सर्विस का शौक हो। அப்போ சர்வீஸினோட அந்த ஆர்வம் இருக்கும். जब सर्विस करें எப்போ சர்வீஸ செய்வீங்களோ तब ऊंचे पद पाई सकेंगे। அப்போ உயர்ந்த பதவியை அடைய முடியும். ऊंचे पद और नीचे पद का मदार किस बात पर है? உயர்ந்த பதவி பிறகு தாழ்ந்த பதவியினோட ஆதாரம் எதன் மேல இருக்குது? सर्विस पर। சர்வீஸ் மேலன்னு சொல்றாங்க. हर एक की सर्विस से देखा जाएगा। ஒவ்வொருத்தரினோட சர்வீஸ் பற்றி பார்க்கப்படுகிறது. ये कितना ऊंच पद पाने वाला है। அப்படின்னா எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடையக்கூடியவங்க ஆயிருக்காங்கன்னு. फिर सर्विस ऐसी भी न हो பிறகு சர்வீஸ் இப்படியும் இருக்க கூடாது. कि भाग दौड़ बहुत दिखाई पड़ती हो। எப்படின்னா இப்போ ஓடுறது ரொம்ப செய்யறாங்கன்றது தென்படுற போலயும் இருக்க கூடாது. दिखावा बहुत ज्यादा हो और रिजल्ट ஷோ ரொம்ப அதிகம், பிறகு ரிசல்ட் कुछ भी ना आवे। ரிசல்ட் ஒண்ணுமே வராம இருக்கிறது. अपने हमजिन्स को भक्ति मार्ग की अनेक प्रकार की जंजीरों से छुड़ाना है। தன்னோட ஹம்ஜின்ஸ பக்தி மார்க்கத்தினோட அநேக விதமான சங்கிலிலிருந்து விடுதலை செய்யணும். किसको? யார? माताओं को। மாதாக்களை. तुम अपना जीवन बनाओ। நீங்க உங்க வாழ்க்கைய நல்லபடியாக அமைஞ்சுக்கோங்க. அப்படின்னா நல்லபடியாக அத செட் பண்ணிக்கோங்க. परंतु माताएं ஆனா மாதாக்கள் अपने पतियों में, अपने पति में, बच्चों में फंसी रहती है।
தன்னோட கணவன் குழந்தைகளுக்குள்ள அவங்க மாட்டிருக்காங்க. बुद्धि ऊपर जाती ही नहीं, புத்தி மேல போகிறதே இல்ல. बादलों को तो रिफ्रेश होकर के फिर जाकर सर्विस करनी चाहिए. இப்போ மோடங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகி பிறகு போய் சர்வீஸ் செய்யணும். इससे सारी दुनिया से नष्ट मोहा होना है. இந்த முழு உலகத்து மேல நஷ்ட மோகன்றது ஆகணும். மோகத்தை நஷ்டப்படுத்திக்கணும். नष्ट मोहा बने, மோகத்தை நஷ்டப்படுத்திக்கிட்டீங்கன்னா वह मोहजीत बने. இல்லன்னா மோகத்து மேல வெற்றி அடைஞ்சிங்கன்னா बात एक ही है, ஒரே விஷயம்தான் இருக்குது. जिस चीज का विनाश होना है எந்த பொருளினோட விநாசம் ஆகணுமோ उस चीज में मोह रख करके क्या करेंगे? அந்த பொருள் மேல பற்ற வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? सबसे मोह निकालना है. எல்லாரிலிருந்து கூட மோகத்தை எடுத்துடணும். எல்லார் மேல கூட இருக்கிற பற்றை எடுத்துடணும். समझो पति मर जावे சப்போஸ் இப்போ கணவன் இறந்து போயிட்டாங்க, तो हम रोवेंगे क्या? அப்ப என்ன நாங்க அழுவுமோமா? हाँ? दाढ़ी मूछ वाले कहते हैं नहीं रोवेंगे. நடி மிஸ் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க அழமாட்டோம். उनकी युगल அந்த பாய் சொல்றாங்க அவங்களோட யுகல்னு. बाबा ने पूछा, பாபா கேட்டாங்க, समझो पति मर जावे கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா तो हम रोवेंगे क्या? அப்ப என்ன நாங்க அழுவோமா? क्यों रोवेंगे? ஏன் அழுவுறது? हैं? क्यों रोवेंगे और क्यों नहीं रोवेंगे? ஏன் அழுவீங்க? பிறகு ஏன் அழமாட்டீங்க? देवन रहता है इसलिए रोए. नहीं, पतियों का पति मिल गया, ஏன்னா கணவன்களுக்கு கூடயும் கணவன் கிடைச்சிட்டாங்க. इसलिए रोने की அதனால அழுற दरकारी नहीं. அவசியமே இல்ல. वो तो दुख देने वाला पति. அவங்க துக்கத்தை கொடுக்கக்கூடிய கணவன். अभी तो बाप क्षीर सागर में ले जाने आए हैं. இப்ப பாபா இப்ப அப்பா பாலு கடலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. क्या? என்ன? वो पति அந்த கணவன் विषय सागर में ले जाते हैं விஷ கடலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. तो दुख दर्दों की दुनिया बन जाती है. அப்போ அங்க துக்கம் மற்றும் நோய்களினோட உலகம் உருவாகிடுது. लून पानी हो जाते हैं, உப்பு தண்ணி ஆயிடுறீங்க. झगड़ा टंटा बढ़ता ही रहता है. சண்டை இதெல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். और यह तो பிறகு இவங்க क्षीर सागर में ले जाते हैं, खीर खंड बनाए देते हैं. இங்க க்ஷீர் சாகர் எப்படின்னா பால் பிறகு சர்க்கரை ஆக்கிடுறாங்க. जहाँ झगड़े कभी எங்க சண்டை எப்பவுமே होते ही नहीं. ஆகிறதே இல்ல. अबलाओं को அபலைகள் மேல विकारों के कारण सहन करना पड़ता है. விகாரத்தினோட காரணத்தினால சகிச்சுக்க வேண்டியதாக வருது. अगर विकार की बात खत्म हो जावे ஒருவேளை விகாரத்தினோட விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா तो सहन करने की बात भी அப்போ சகிச்சுக்கிற விஷயம் கூடயும் खत्म हो जाए. कहना पड़ेगा हम तो बिख नहीं देंगे. எப்படின்னா இந்த விஷயத்த சொல்றது நாங்க விஷயத்த கொடுக்க மாட்டோம். जाकर के भले दूसरी शादी करो. नष्ट मोह पक्की होना चाहिए. பாபா சொல்றாங்க நஷ்ட மோக பக்கா ஆகி இருக்கணும். किस बात से எந்த விஷயத்துல? है? पति से नष्ट मोह होना चाहिए. கணவன் மேல நஷ்ட மோக ஆக இருக்கணுமா? विकारों से नष्ट मोह होनी चाहिए. விகாரத்து மேல நஷ்ட மோக இருக்கணும். மோகத்தை நஷ்டப்படுத்திருக்கணும். भारत की பாரத்தினோட शिव शक्तियाँ गाई हुई है.
சிவசக்தியினோட மகிமை இருக்குது. तुम तो अहिंसक हो. நீங்க அஹிம்சகா இருக்கீங்க. किसको भी दुख नहीं देना चाहिए. யாருக்குமே துக்கத்தை கொடுக்க கூடாது. दुनिया में अननोन वॉरियर्स कोई होते नहीं है. உலகத்துல அன்னோன் வாரியர்ஸ் யாருமே இருக்கிறது கிடையாது. अननोन है. அன்னோன் இருக்காங்க. अननोन वॉरियर्स है तो फिर उनका कब्र क्यों बनाते हो. இப்போ அன்னோன் வாரியர்ஸ் இருக்காங்கன்னா அப்ப அவங்களோட சமாதியை ஏன் கட்டுறீங்க? कब्र बनाते हैं मना यादगार. அந்த சமாதியை ரெடி பண்றாங்க அப்படி என்ன நினைவார்த்தம். तो बाहर निकल आई. அது வெளியில வந்துச்சு. वास्तव में अननोन वॉरियर्स तुम हो. வாஸ்தவத்துல அன்னோன் வாரியர்ஸ் நீங்க இருக்கீங்க. जिनको कोई न जानता हो. யாருக்குமே தெரியாது. யாரு பற்றி யாருக்குமே தெரியாது. तुम्हारी गुप्त लड़ाई है. உங்களோட யுத்தம் குப்தமானதா இருக்குது. इस विकारों की लड़ाई को दुनिया तो இந்த விகாரத்தினோட யுத்தத்தை உலகம் जानती नहीं है. உலகத்துக்கு தெரியாது. बाप भी गुप्त है அப்பாவும் குப்தமா இருக்காங்க. और तुम भी பிறகு நீங்களும் गुप्त हो. குப்தமா இருக்கீங்க. बाप गुप्त पढ़ाते हैं ना. அப்பா குப்தமாக படிக்க வைக்கிறாங்க இல்லையா? तो एक मत पर चलना चाहिए. அப்போ ஒருத்தரோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யணும். दूसरा कोई उल्टा सुल्टा बोले வேற யாராவது தலைகீழாக பேசினாங்கன்னா तो कोई का कुछ नहीं सुनना चाहिए. அப்ப யாரோடது கூட எதுவுமே கேட்க கூடாது. तुम्हारा ही गायन है உங்களோட மகிமை தான் இருக்குது. कि खुशी गोप गोपियों से पूछो. குஷி கோப கோபிகள் கிட்ட கேளுங்க. तुम ब्राह्मण ही गाए जाते हो. பிராமணர்களா இருக்கிற நீங்க தான் பாடப்படுகிறீங்க. तुम पूजे नहीं जाते हो. உங்களுக்கு பூஜைன்றதே இல்ல. तुम्हारा गायन है. உங்களோட மகிமை இருக்குது. तुम ब्राह्मण पतित पावन की औलाद हो. பிராமணர்களா இருக்கிற நீங்க பதித்த பாவனோட குழந்தைகளா இருக்கீங்க. पूजने लायक देवताएं होते हैं. பூஜைக்கு தகுந்தமானவங்க தேவதைகள் இருப்பாங்க. जिनकी आत्मा और शरीर दोनों ही प्योर होते हैं. அவங்களோட ஆத்மா பிறகு சரீரம் ரெண்டு கூடயும் பியூராக இருக்கும். तुमने पवित्रता को धारण कर लिया. நீங்க பவித்திரத்தைய தாரணை பண்ணிட்டீங்க. अंजाम ले लिया. ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. पक्का फैसला कर लिया. பக்கா निर्णय பண்ணிட்டீங்க. कि हम भिखारी नहीं बनेंगे. तो जैसे कि तुम्हारी आत्मा मन बुद्धि அது எப்படின்னா உங்களோட ஆத்மா பிறகு மன புத்தி पवित्रता की ओर जा रही है. பவித்திரத்தை பக்கம் போயிட்டு இருக்குது. पवित्र बन गई. பவித்திரம் ஆயிடுச்சு. लेकिन शरीर तो ஆனா சரீரம் अपवित्र ही है. अपवित्रமா தான் இருக்குது. अपवित्रता से पैदा हुआ शरीर है. अपवित्रता மூலமாக ஜென்ம எடுத்திருக்கிற சரீரமா இருக்குது. तो तुम्हारी पूजा அப்போ உங்களோட பூஜை नहीं हो सकती. ஆக முடியாது. पूजा कब होगी? பூஜை எப்போ நடக்கும்? पूजा तब होगी பூஜை எப்போ நடக்கும்னா जब शरीर के 5 तत्व भी எப்போ சரீரத்தினோட 5 தத்துவங்கள் கூடயும் योग बल से யோக பலம் மூலமாக पवित्र बन जाए. பவித்திரம் ஆயிடுமோ அப்போ. अभी तुम पूज्य सो पुजारी बन गए हो. இப்போ நீங்க பூஜைக்கு தகுந்தமானவங்கள் இருந்து பூஜாரிகள் ஆயிட்டீங்க. आधा कल्प तुम पुजारी बन जाते हो. பாதி கல்பம் நீங்க பூஜாரிகள் ஆயிடுறீங்க.
क्यों? ஏன்? रावण राज्य क्योंकि शरीर ஏன்னா சரீரம் अपवित्र बन जाता है। अपवित्रम ஆயிடுது. आधा कल्प में பாதி கல்பத்துல शरीर अपवित्र बन जाता है तुम्हारा, உங்களோட சரீரம் अपवित्रம் ஆயிடுது. और उससे पहले आधा कल्प பிறகு அதுக்கின்ன முன்னாடி பாதி கல்பம் पवित्र शरीर था। சரீரம் பவித்திரமாக இருந்தது. तो आधा कल्प के पूजनीय लायक बनते हो। அதனால பாதி கல்பம் பூஜனீய லாயக் ஆகுறீங்க. यह ज्ञान अंदर में मंथन करना चाहिए। இந்த ஞானத்தை பற்றி உள்ளுக்குள்ள சிந்தனை செய்யணும். कि पूजा का आधार क्या है, பூஜையினோட ஆதாரம் என்ன இருக்கு. यहाँ भी இங்கேயும் तुम पवित्र बनते जाएंगे நீங்க பவித்திரமா ஆயிட்டே போகிறீங்க. तो दुनिया तुम्हारी அப்போ உலகம் உங்களோட पूजा करेगी। பூஜை செய்யும். अपवित्र हो யாரு अपवित्रமாக இருப்பாங்களோ तो कोई मानने के लिए तैयार नहीं। அப்ப யாருமே அதை ஏத்துக்கிறதுக்காக ரெடியாக இருக்க மாட்டாங்க. दृष्टि वृत्ति कृति திருஷ்டி விருத்தி கிருத்தி கிருத்தின செயல்கள் விருத்தி என்ன வைப்ரேஷன்ஸ் जब पवित्र हो जाती है எப்படி எப்போ பவித்திரம் ஆயிடுதோ तो जो भी सामने आवेगा அப்ப யாரெல்லாம் முன்னாடி வருவாங்களோ तुम्हारी बात मानने के लिए உங்களோட பேச்ச கேட்கறதுக்காக मजबूर हो जाएगा। அவங்க வலுக்கட்டாயமாக ரெடி ஆயிடுவாங்க. पवित्रता से दुनिया के सारे काम होते हैं। अच्छा அச்சா बच्चों को गुड नाइट। குழந்தைகளுக்கு குட் நைட். के बाद இதுக்கு நெக்ஸ்டா இருக்கு 6 मई 1967 की रात्रि क्लास। 6 மே 1967 மார்னிங் கிளாஸ். वास्तव में पहले परिचय यही देना चाहिए कि हम प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी कैसे बने। பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த அறிமுகத்தை தான் கொடுக்கணும். நாங்க பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிஸ் எப்படி ஆனோன்னு. वो भक्ति मार्ग में तो कह देते हैं कि ब्रह्मा के मुख से என்னன்னா இது பிரம்மா முக மூலமாக वेदवाणी निकली। வேதவாணி வெளிப்பட்டது வெளிவந்தது. उस वेदवाणी को जिन्होंने पढ़ा அந்த வேதவாணியை யார் படிச்சாங்களோ पढ़ाया படிக்க வச்சாங்களோ वो ब्राह्मण कहे गए। அவங்க பிராமணன் சொல்லி சொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு. अब तुम जानते हो இப்ப உங்களுக்கு தெரியும் ब्रह्मा के मुख से कोई वेद नहीं निकलते हैं। பிரம்மாவோட முகத்துல வேதம் ஒண்ணு வெளியே வருறதில்ல. वेद शास्त्र नहीं निकलते। வேத சாஸ்திரம் ஒண்ணு வெளிப்படுறதில்ல. फिर क्या निकलता है? பிறகு என்ன வெளிப்படுது? ब्रह्मा के मुख से विद माना जानना, जानकारी माना ज्ञान। வித்னா जानकारी அப்படின்னா தகவல் ஞானம். ज्ञान की बात निकलती है। ஞானத்தினோட பேச்சு வருதுன்னு சொல்றாங்க. वेद शास्त्र नहीं निकलते। வேத சாஸ்திரம் ஒண்ணு வெளிவருறதில்ல. फिर क्या निकलता है? அப்ப என்ன வெளிவருது? ब्रह्मा के मुख से பிரம்மா முக மூலமாக विद माना जानना, வித்னா தெரிஞ்சுக்கிறது, जानकारी அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் माना ज्ञान। அப்படி என்ன ஞானம். ज्ञान की बात निकलती है। ஞானத்தினோட விஷயங்கள் வெளிப்படுது. उसको कहा जाता है அதுக்கு சொல்லப்படுகிறது वेदवाणी। வேதவாணி. ज्ञान माना सच्चाई। ஞானம்னா உண்மை. आखिर सच्चाई क्या है? கடைசிக்கு கூடயும் உண்மையான விஷயம் என்ன இருக்குது?
आत्माओं के बारे में, परमात्मा के बारे में, सृष्टि चक्र के बारे में। ஆத்மாக்களை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றி, பரமாத்மா பற்றி सच्चाई क्या है? உண்மையான விஷயம் என்ன இருக்குது? क्या सच्चाई? என்ன உண்மையான விஷயமா இருக்கு? वो दुनिया तो नहीं जानती। அத பற்றி உலகத்துக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. जो एक सत्य गॉड फादर है, ஒரு உண்மையான காட்ஃபாதர் யார் இருக்காங்க? वो ही आकर के बताते हैं அவங்க தான் வந்து சொல்றாங்க कि सत्य क्या है। என்னன்னா உண்மை என்ன இருக்குதுன்னு. क्या बताते हैं? என்னன்னு சொல்றாங்க? गीता का भगवान सत्य एक और असत्य உண்மை ஒண்ணுதான், பிறகு பொய் अनेक நிறையதுன்னு சொல்றாங்க. அநேகம் आते हैं झूठ खंड में। வருது பொய்யான கண்டத்துல. उस झूठ खंड में सब झूठ ही झूठ, அந்த பொய்யான கண்டத்துல எல்லாருமே பொய் தான். एक भी सच्चा नहीं रहता। ஒருத்தர் கூடயும் உண்மையானவர் இருக்கிறது இல்ல. तब वो सच्चा बाप आकर बताते हैं அப்போ அந்த உண்மையான அப்பா வந்து சொல்றாங்க, जो कुछ बताते हैं ஏதெல்லாம் சொல்றாங்க वो सच ही बताते हैं। அது உண்மைதான் சொல்றாங்க. वो ही वेदवाणी है। அதுதான் வேதவாணியா இருக்குது. वो वेदवाणी जिसके मुख से भी निकलती है, அந்த வேதவாணி யார் முக்க மூலமாவோ வருதோ, யார் முக்கலிருந்து வருதோ उसे ब्रह्मा कहा। அதுக்கு பிரம்மான்னு சொல்லப்படுகிறாங்க. அவங்களுக்கு பிரம்மான்னு சொல்லப்படுகிறாங்க. तो शास्त्रों में लिखा हुआ है ब्रह्मा के मुख से वेद निकले। இப்போ சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க, பிரம்மா முக்க மூலமாக வேத வெளிவந்தது. उस वाणी को जिन्होंने धारण किया वो ब्राह्मण बने। அந்த வாணியை யாரு தாரணை செஞ்சாங்களோ அவங்க பிராமணர்கள் ஆனாங்க. कोई तो सुनने सुनाने वाले ब्राह्मण बने, சிலரு கேக்குறவங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் ஆனாங்க. और कोई धारण करने பிறகு சிலரு தாரணை செய்யறது, और कराने वाले ब्राह्मण बने। பிறகு செய்ய வைக்கிற பிராமணர்கள் ஆனாங்க. तो बताना चाहिए அப்போ சொல்லணும், कि अभी हम सच्चे सच्चे ब्राह्मण फिर से இப்ப நாங்க உண்மையில சத்தியமா இருக்கக்கூடிய பிராமணர்கள் மறுபடியும் प्रैक्टिकल में बन रहे हैं। பிராக்டிக்கல்ல ஆயிட்டு இருக்கோம். उनका क्या प्रूफ? இப்ப யாராவது சொல்றாங்க என்ன ப்ரூஃப்? तो बताओ। அப்போ சொல்லுங்க. आप दुनिया में कहीं भी देख सकते हो, நீங்க உலகத்துல எங்க வேணும்னாலும் பார்க்கலாம். देश देशांतर में ब्रह्मा कुमारी विद्यालय खोले हुए। தேச தேசாந்தரத்துல அப்படின்னா ஒவ்வொரு தேசங்கள்லயும் பிரம்மா குமாரி விஸ்வவித்யாலய ஓபன் ஆயிருக்குது, अगर திறந்திருக்கு. ब्रह्मा नहीं है तो ब्रह्मा कुमारी विद्यालय कहाँ से आ गई? இப்போ பிரம்மா இல்லாம இருந்திருந்தா பிரம்மா குமாரி விஸ்வவித்யாலய் எங்கிருந்து வந்திருக்கும்? और ब्रह्मा है பிறகு பிரம்மா இருக்காங்கன்னா तो उसके पीछे प्रजापिता भी होगा। அப்போ அவங்களுக்கு பின்னாடி பிரஜாபிதா கூடயும் இருப்பாங்க. ऐसे तो होता नहीं है कि माँ हो और बाप இப்படி ஆக முடியாது. அம்மா இருக்காங்க, बाप न हो। ஆனா அப்பா இல்ல. तो हम प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी हैं। அதாவது நாங்க பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிஸ் ஆயிருக்கிறோம். पहले अपना परिचय ஃபர்ஸ்ட் தன்னோட அறிமுகம் देना चाहिए। கொடுக்கணும். हम ब्रह्मा के भी बच्चे तो है ना। இப்ப நாங்க பிரம்மாக்கு கூடயும் குழந்தைகளாக இருக்கிறோம் இல்லையா? और ब्रह्मा किसका बच्चा பிறகு பிரம்மா யாரோட குழந்தை ஆனாங்க? है? शिव बाबा का बच्चा है। பிரம்மா சிவபாபாவோட குழந்தை. शिव बाबा कहाँ से आया சிவபாபா எங்கிருந்து வந்தாங்க? है?
साकार निराकार के मेल को சாக்காரர் பிறகு நிராகாரரோட இணைந்த ஸ்வரூபத்துக்கு शिव बाबा कहा जाता है। சிவ் பாபான்னு சொல்லப்படுகிறாங்க. तो शिव है बिंदु का नाम, அப்போ சிவன் பிந்துவோட பேரா இருக்கு. बिंदु बिंदु आत्माओं के बाप का नाम, பிந்து பிந்து ஆத்மாக்களோட அப்பாக்கு பேரு. जो जन्म मरण के चक्र में कभी आता नहीं है। யாரு ஜனன மரண சக்கரத்துல எப்பவுமே வர்றது கிடையாது. इस सृष्टि पर जब आता है இந்த சிருஷ்டிக்கு எப்போ வராங்களோ तो मनुष्य सृष्टि के बीज जिस बाप में प्रवेश करता है அப்போ மனித சிருஷ்டியினோட விதை எந்த அப்பாக்குள்ள அவங்க அப்படின்னு அதாவது அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறாரு. जिसे हर धर्म के लोग मानते हैं, एडम आदम, யாருக்காக ஒவ்வொரு தர்மத்தினர்கள் கூடயும் ஏத்துக்கிறாங்க. ஆதம், ஆடம், आदिदेव, ஆதிதேவ். उसमें प्रवेश करके वो शिव बाबा बनता है। அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி அவங்க சிவ் பாபா ஆகுறாங்க. शिव बाबा, சிவ் பாபா, ग्रैंडफादर, ग्रैंड फादर. उससे पैदाइश होती है ब्रह्मा की। அவங்களிடமிருந்து ஜென்ம ஆகுது. ब्रह्मा किसका बच्चा है? பிரம்மாக்கு. பிரம்மா யாரோட குழந்தை? शिव बाबा का बच्चा। சிவ் பாபாவோட குழந்தை. ब्रह्मा शिव बाबा का बच्चा। பிரம்மா சிவ் பாபாக்கு குழந்தை இருக்காங்க. गोया हम शिव बाबा के पुत्र पुत्रियां ठहरे। அப்படின்னா நாங்க சிவ் பாபாக்கு பேரன் பேத்திகள் ஆனோம். शिव बाबा ब्रह्मा द्वारा रचते हैं तो ब्राह्मण ठहरे ना। சிவ் பாபா பிரம்மா மூலமாக உருவாக்குனாங்கன்னா அப்போ பிராமணர்கள் ஆனாங்க இல்லையா? ஆனோ இல்லையா? तो अब बाप रच रहे हैं। அதாவது இப்போ அப்பா உருவாக்கிட்டு இருக்காங்க, படிச்சிட்டு இருக்காங்க. क्या रच रहे हैं? என்ன படிச்சிட்டு இருக்காங்க? ब्राह्मण और ब्राह्मणियां रच रहे हैं। பிராமண பிறகு பிராமணியர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. हम उनके बच्चे बनकर के वर्षा ले रहे हैं। நாம அவங்களோட குழந்தைகளாகி சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். किनके बच्चे? யாரோட குழந்தைகள்? ब्रह्मा के बच्चे बनकर के பிரம்மாவோட குழந்தைகளாகி दाड़े का वर्षा ले रहे हैं। தாத்தாவோட சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். क्या वर्षा ले रहे हैं? என்ன சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? सुख और शांति का वर्षा சுகம் பிறகு சாந்தியினோட சொத்து ले रहे हैं। எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். हमारी सुख शांति बढ़ती जाती है நம்மளோட சுக சாந்தி அதிகரிச்சுக்கிட்டே போகுதா? तो जैसे वर्षा ले रहे हैं। அப்ப நம்ம சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற போல अगर सुख शांति घटती जाती है ஒருவேளை சுக சாந்தி குறைஞ்சிட்டே போகுதுன்னா तो जैसे रावण का वर्षा ले रहे हैं। அப்ப நம்ம ராவணனோட சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். क्योंकि बीच में माया आ जाती है ஏன்னா நடுவுல மாயா வந்துடுது. तो माया हमको हमारी दृढ़ता से निश्चय से அப்ப மாயா நம்மளோட உறுதியான தன்மையிலிருந்து நிச்சயத்திலிருந்து हिला देती है। அசைய வச்சிடுது. लिखो, எழுதுங்க. लिख करके फिर समझाओ। எழுதி பிறகு புரிய வைங்க. समझते तो हैं, புரிஞ்சுக்கிறது என்னமோ செய்யறாங்க தான், सुनते हैं, கேக்குறது செய்யறாங்க தான். फिर भी ऐसे सुनते हैं जैसे कुछ समझते ही नहीं। ஆனாலும் எப்படி கேக்குறாங்கன்னா ஒண்ணுமே கேட்காத போல கேக்குறாங்க. जैसे भक्ति मार्ग में एम ऑब्जेक्ट कुछ भी नहीं है। எப்படி பக்தி மார்க்கத்துல ஏம் அண்ட் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்ல, तो कुछ समझते भी नहीं है। அப்போ எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. ऐसे ऐसे समझाना चाहिए இப்படி எல்லாம் புரிய வைக்கணும். जो कि उनकी बुद्धि में बैठ जावे। எப்படி என்ன அவங்களோட புத்தியில உட்கார்ற போல ஆயிடணும். जज करना चाहिए
ஜட்ஜ் பண்ணணும். हमारे कुल का है या नहीं है? நம்ம குலத்தினர்கள் ஆயிருக்காங்களா இல்லையா? कैसे जज करेंगे? எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? झट से ज्ञान का ज्ञान उठाए तो अगर हम सुनाते हैं बाप का परिचय ஒருவேளை நாம அப்பாவோட அறிமுகத்தை சொல்றோம்னா और फट से उसकी बुद्धि में बैठ जाता है பிறகு டக்குன்னு அவங்களோட புத்தியில உட்கார்ந்துடுதுன்னா तो क्या समझो? அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கணும்? ये हमारे कुल का है. இவங்க நம்மளோட குலத்தினர்கள் ஆயிருக்கிறாங்க. अगर उसकी बुद्धि में बाप का परिचय ஒருவேளை அவங்களோட புத்தியில அப்பாவோட அறிமுகம் बैठता ही नहीं है, உட்காரவே இல்லைன்னா घिस घिस करता है, ரொம்ப புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இது பண்றாங்கன்னா तो इसका मतलब वो हमारे कुल का नहीं है. புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப லேட் பண்றாங்கன்னா அப்போ அவங்க நம்மளோட குலத்தினர்கள் இல்ல. इस बात में बड़ी विशाल बुद्धि चाहिए. பாபா சொல்றாங்க இந்த விஷயத்துல ரொம்ப விஷாலமான புத்தி தேவை இருக்கு. परख शक्ति கண்டறியும் சக்தி चाहिए தேவை இருக்கு. जो रीड कर सके. ரீட் பண்ற போல பண்றதுக்காக देखो பாருங்க, उनको कोई थोड़ा बहुत असर होता है அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரபாவம் ஏற்படுதா? क्या? என்ன जो कुछ हमने समझाया ஏதெல்லாம் நம்ம புரிய उसका வைக்கணும் उनके ऊपर प्रभाव पड़ता है. அதோட பிரபாவம் அவங்க மேல ஏற்பட்டுட்டு இருக்குதா? कोई के ऊपर प्रभाव पड़ेगा இப்போ ஒரு சிலர் மேல பிரபாவம் ஏற்படுது, तो कान हिलावेगा. அப்போ கழுத்தை ஆட்டுவாங்க. प्रभाव नहीं पड़ेगा பிரபாவம் ஏற்படலைன்னா तो गुमसुम होकर के सुनता रहेगा. அப்போ அப்படியே சும்மா அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே பேசாம சும்மா உட்காந்து கேட்பாங்க. तो प्रभाव पड़ता है तो समझो प्रभावित माना. இப்போ பிரபாவம் ஏற்படுதுன்னா அப்போ நினைச்சுக்கோங்க பிரபாவித்தானா बाप की प्रजा है. அப்பாவோட அடிமை ஆயிருக்காங்க, பிரஜை ஆயிருக்காங்க. कम से कम प्रजा तो है. குறைஞ்சபட்சம் பிரஜை ஆயிருக்காங்க. अब पुरुषार्थ करेगा இப்போ புருஷார்த்தத்தை செஞ்சாங்கன்னா तो वारसदार भी அப்போ வாரிசுதார் கூடயும் बन सकता है. ஆகலாம். नब्ज देखनी चाहिए நாடிய பார்க்க வேண்டியதாக இருக்கு. कि वो हमारे ब्राह्मण कुल का है. அவங்க நம்மளோட பிராமண குலத்தினர்களாக இருக்காங்களா? अगर प्रभावित नहीं होता है ஒருவேளை அடிமை ஆகலைன்னா हम कितनी भी मेहनत करें वो प्रभावित நாங்க எவ்வளவு வேணும்னாலும் முயற்சி பண்றோம், ஆனா அவங்க नहीं होता है அடிமை ஆகலைன்னா तो हमारे ब्राह्मण कुल का அப்போ நம்மளோட பிராமண குலத்தினர்களாக नहीं है. அங்க நம்மளோட பிராமண குலத்தினர் இல்ல. आखिरीन वो फिर भी கடைசிக்கு கூடயும் அவங்க कन्वर्ट होकर के इस्लामी बौद्धी क्रिश्चियन அவங்க கன்வெர்ட் ஆகி இஸ்லாமி பௌத்தி கிறிஸ்டியன்ஸ் बन पड़ेगा. ஆயிடுவாங்க. वो 84 जन्म लेने वाला அவங்க 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடியவங்க नहीं है. இல்ல. नहीं तो बच्चे 8-10 दिनों तक टिक टिक करते रहते हैं. இல்லன்னா குழந்தைகள் 8-10 நாட்கள் வரைக்கும் அப்படியே வளவளன்னு பேசிட்டே தான் उनकी बुद्धि में कुछ भी வளவளன்னு சொல்லிட்டு இருந்தா கூடயும் அவங்களோட புத்தியில எதுவுமே बैठता ही नहीं, உட்கார்றதே இல்ல, कुछ भी समझेंगे नहीं. எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. और बच्चों का टाइम भी वेस्ट हो जाएगा. பிறகு குழந்தைகளோட டைம் கூடயும் जिनको waste निश्चय होगा யாருக்கு वो तो समझेंगे कि हम भी ब्रह्मा कुमार कुमारी हैं. யாருக்கு நிச்சயம் ஆகுமோ அவங்க கூடயும் நினைச்சுக்குவாங்க நாமளும் கூடயும் பிரம்மா குமாரிஸ் ஆகணும். क्या என்ன उनकी बुद्धि में बैठेगा, समझेगा कि अब नई दुनिया
அவங்களோட புத்தில உட்காரும், புரிஞ்சுக்குவாங்க. இப்போ புது உலகம் बदलने वाली है और नई सृष्टि की स्थापना हो रही है. இப்போ உலகம் மாற போகுது, புது உலகம் ஸ்தாபனை ஆக போகுது ब्रह्मा के द्वारा, और हम भी பிரம்மா மூலமாக. பிறகு நாமளும் ब्रह्मा के बच्चे ब्रह्मा कुमार कुमारी हैं. பிரம்மாவோட குழந்தை பிரம்மா குமாரிஸ் ஆயிருக்கிறோம். हमारा भी इसमें नंबर है. என்னோட நம்பர் கூட இதுல இருக்குது. हम भी क्यों न बाप से वर्षा ले लें. நானு கூட என் அப்பாயிடம் இருந்து சொத்தை எடுத்துக்க கூடாது. बहुत बच्चे समझते हैं நிறைய குழந்தைகள் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. कि ये तो बहुत अच्छा प्रभावित हुआ. இவங்க நல்லபடியாக இவங்க அடிமை ஆயிட்டாங்க. बच्चों को परख शक्ति नहीं है குழந்தைகளுக்கு கண்டறியும் சக்தி இல்லைன்னா तो समझ लेते हैं कि ये तो बहुत अच्छा प्रभावित हुआ. बाप कहते हैं वो कुछ भी नहीं समझा है. அப்போ குழந்தைகளுக்கு கண்டறியும் சக்தி இல்ல. அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க நல்லபடியாக இப்போ அவங்க அடிமை ஆயிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா சொல்றாங்க அவங்க எதுவுமே புரிஞ்சுக்கல. अगर समझा है ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா तो बाबा कहते हैं बोलो, அப்பா பாபா சொல்றாங்க சொல்லுங்க, लिख करके लाओ. எழுதி எடுத்துன்னு வாங்க. क्या என்ன क्या सुन जो सुना जो तुमने समझा, जो என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ, जाना, என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ वो तुम लिख करके लाओ. அத நீங்க எழுதி எடுத்துன்னு வாங்க. समझाने वाले புரிஞ்சுக்க கூடியவங்க समझ ही नहीं सकते हैं. புரிஞ்சுக்கவே முடியறதில்ல. जांच करने के लिए बहुत अच्छी बुद्धि चाहिए. செக் பண்றதுக்காக ரொம்ப நல்ல புத்தி தேவை இருக்கு. बाप से जिनका योग नहीं है அப்பா கூட யோகா யாருக்கு இல்லையோ तो उनका बाण क्या काम करेगा. அப்ப அவங்களோட அம்பு என்ன வேலைய பண்ணும்? उनका बाण तीखा कैसे होगा. அவங்களோட பானம் அந்த அம்பு எப்படி தீவிரமாக ஆகும்? उनका बाण तो जैसे कि कटी हुई छुरी जैसा है. அவங்களோட அம்பு எப்படி என்ன கட் ஆயிருக்க கூடிய கத்தி போல. छुरी की धार कट जाती है. இப்போ இந்த கத்தியினோட அந்த ஒரு ஷார்ப்னஸ் எப்போ அந்த கூர்மைன்றது எப்போ கட் ஆயிடுதோ तो सब्जी भी அப்போ என்ன ஆகுதுன்னு இந்த கத்தியில இந்த ஷார்ப்னஸ் नहीं ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அப்போ காய்கறிகள் கூடயும் करती. கட் ஆகுறது இல்ல. योग पक्का होगा யோகா பக்காக இருந்ததுன்னா तो खुशी खुशी में बाण लगावेंगे அப்போ குஷியாக அம்ப விடுவீங்க. और वो बाण लग भी जाएगा. பிறகு அந்த அம்பு போய் பாயவும் செய்யும். बड़े बड़े विद्वान आचार्य पंडित பெரிய பெரிய வித்வான் ஆச்சாரிய பண்டிதர்கள் वो अपन को जो बड़े बड़े समझते हैं யாரு தன்னை பெரிய பெரியவங்க நினைச்சுக்கிறாங்க वो तो तुम्हारी जूती भी नहीं है. அவங்க உங்களோட செருப்பு கூடயும் இல்ல. जूती भी नहीं है செருப்பு கூடயும் இல்லன்னா माना. அப்படி என்ன? कम पद पाने वाले टोपी होने की तो बात बहुत दूर. இப்போ டோப்பியாக இருக்கிறது அது ரொம்ப தூரமான விஷயம். वो तुम्हारी அப்படின்னா கேப்பாக இருக்கிற விஷயம் அது ரொம்ப தூரம். ஆனா அவங்க உங்களோட जूती भी नहीं है. செருப்பு கூடயும் இல்ல. एक दिन समझेंगे फिर भी जरूर கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. कि इनमें भी बाण भरने वाला இவங்களுக்குள்ளயும் அம்ப நெருப்பக்கூடியவங்க कोई भगवान है. யாரோ பகவான் இருக்காரு. इसको हम नहीं पहचान पा रहे. அவங்கள நாம தெரிஞ்சுக்க முடியல. इन्होंने பிறகு இவங்க पहचान लिया. இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. कैसे समझेंगे. எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? जब अपोजिशन कर करके हार जावेंगे. எப்போ அப்போசிஷனை பண்ணி தோல்வியை அடைஞ்சிடுவாங்களோ और कोई भी रिजल्ट அப்போ எந்த ரிசல்ட் கூடயும் उनको हाथ नहीं लगेगा அவங்களோட கைக்கு கிடைக்கிறது இல்லையோ तो समझेंगे அப்போ புரிஞ்சுக்குவாங்க.
कि जरूर इनको கண்டிப்பாக இவங்களுக்கு सिखाने वाला புரிய வைக்கக்கூடியவங்க भगवान है। பகவானா இருக்காங்க. अच्छे अच्छे भी बच्चे याद नहीं करते। நல்ல நல்ல குழந்தைகள் கூடயும் நினைவு செய்யறதில்ல. जो बच्चे याद करते हैं எந்த குழந்தைகள் நினைவு செய்யறாங்களோ उनके ज्ञान बाण में असर होगा ना। அவங்களோட ஞானத்தினோட அம்புல பிரபாவம் ஏற்படும் இல்லையா? अभी बाण लगता ही नहीं है இப்போ அம்பு பாயறதே இல்ல. क्योंकि बच्चों का योग नहीं है। ஏன்னா குழந்தைகளோட யோகம் இல்ல. हैं? என்ன क्या बदली என்ன விஷயம் ஆச்சு? बाण लगता ही नहीं है क्योंकि योग नहीं है। அம்புன்றது பாயறதே இல்ல ஏன்னா யோகம் இல்லவே இல்ல. ऐसे क्यों कह दिया? இப்படி ஏன் சொல்லிட்டாங்க? हैं? देहधारी में योग लगा हुआ है। தேகதாரிகளுக்குள்ள யோகம் என்றது இணைஞ்சிருக்குதா? देह अभिमान में है। தேக அபிமானத்துல இருக்கீங்களா? कब की बात है? எந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு? संगम की तो है। சங்கம் யுகத்தினோடதுதான். 67 की बात है। 67 விஷயமா இருக்குது. अभी இப்போ बाण नहीं लगता है क्योंकि योग ही नहीं है। அம்பென்றது டச் ஆகுறது இல்ல ஏன்னா யோகம் என்றது இல்ல. क्यों नहीं है योग? ஏன் இல்ல யோகம்? नहीं, माँ के द्वारा हाँ, ஆமா, क्योंकि जो पढ़ाई हो रही थी ஏன்னா இப்போ படிப்பு என்ன ஆகுதோ वो माँ के द्वारा हो रही थी। அது அம்மா மூலமாக ஆயிட்டு இருந்தது. माँ को ही बाप की पहचान அம்மாக்கே அப்பாவோட அறிமுகம் नहीं थी। இருக்கல. एडवांस नॉलेज ब्रह्मा की बुद्धि में ही அட்வான்ஸ் நாலேஜ் பிரம்மாவோட புத்தியிலேயே नहीं थी। இருக்கல. तो जब पहचान ही नहीं है இப்போ அறிமுகமே இல்ல. तो प्रीति कहाँ से जुटेगी? அப்போ அன்பு என்றது எங்கிருந்து ஏற்படும்? योग कैसे लगेगा? யோகம் என்றது எப்படி இணைக்கும்? जब प्यार होता है तो याद எப்போ அன்பு இருக்குமோ அப்போ याद आती है। அப்போ நினைவு வருது. तो बच्चे योग में बहुत कमजोर हैं। அதாவது குழந்தைகள் யோகத்துல ரொம்ப வீக் ஆயிருக்கீங்க. अच्छा, अच्छा। तब की बात तो तब रही। அந்த நேரத்தினோட விஷயம் அந்த நேரத்துல இருந்துச்சு. अब कमजोर हैं या पावरफुल हैं? இப்போ வீக்காக இருக்கீங்களா இல்லன்னா பவர்ஃபுல்லாக இருக்கீங்களா? अभी पावरफुल हैं। இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கீங்களா? अभी बाण बहुत जल्दी लग जाता है। இப்போ அம்பு ரொம்ப சீக்கிரமாக பாயுது. हैं? कि कहते हैं कोई सुनता ही नहीं। இல்லன்னா இப்படி சொல்றீங்களா? யாருமே கேக்குறது கூட இல்ல. हैं? सुनते हैं। கேக்குறாங்களா? अच्छा, அச்சா, अच्छे अच्छे बच्चे भी याद नहीं कर पाते हैं। நல்ல நல்ல குழந்தைகள் கூடயும் நினைவு செய்ய முடியறதில்ல. बच्चे होकर के बाप को याद न करे குழந்தைகளாக இருந்து அப்பாவை நினைவு செய்ய முடியலன்னா तो मूर्ख ठहरा ना। அப்போ முட்டாளா நீங்க இல்லையா? योग न होने के कारण भूलें करते रहते हैं। யோகம் இல்லாத காரணத்தினால தவறுகள் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. भूलें करते हैं और पता भी नहीं पड़ता है कि हमसे भूलें हो रही है। தவறுகள் செய்றீங்க, பிறகு இது கூடயும் தெரியறது இல்ல நம்மளால தவறுகள் ஆயிட்டு இருக்குதுன்னு. ये भी नहीं जानते हैं हम किससे बात करते हैं। இதுவும் தெரியாது நம்ம யாரு கூட பேசுறோம்னு. समझते हैं புரிஞ்சுக்கிறாங்க कि ये तो ब्रह्मा बोलता है। இது பிரம்மா பேசுறாங்க. ये ब्रह्मा बोलता है। இவங்க பிரம்மா பேசுறாங்க. शिव बाबा तो इनमें सिर्फ सवेरे को आते हैं। சிவ பாபா இவங்களுக்குள்ள வெறும் காலையில வராங்க. ऐसे है क्या? இப்படி இருக்குதா? क्यों? ஏன்? शिव बाबा सवेरे को मुरली चलाने नहीं आता। சிவ பாபா காலையில முரளிய வாசிக்கிறதுக்காக வர்றது இல்லையா? कब आता है कब जाता है पता कब आता है कब जाता है कुछ पता नहीं लग सकता।
எப்போ வராங்க எப்போ போகிறாங்க ஒண்ணுமே தெரியறதில்லன்னு சொல்றாங்க. बाबा तो हमेशा कहते हैं பாபா சதா சொல்றாங்க, कि तुम हमेशा शिव बाबा ही समझो. நீங்க சதா சிவ பாபான்னு தான் நினைச்சுக்கோங்க. ऐसे क्यों समझते हो? இப்படி ஏன் நினைச்சுக்கிறீங்க? ये ब्रह्मा बोलते हैं, ये शिव बाबा बोलते हैं, இது பிரம்மா பேசுறாங்க, இது சிவ பாபா பேசுறாங்க. ऐसे समझेंगे இப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா तो तुम्हारा ही घाटा होगा. அப்போ உங்களுக்கு தான் நஷ்டமாகும். ओम शांति. ஓம் சாந்தி. आज का प्रातः क्लास है இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 7 मई 1967. 7 மே 1967 अब ये है बेहद की बातें. இப்போ இதா இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். कौन सी? எது? जो बाप आकर के सुनाते हैं वो सब है இப்ப அப்பா வந்து என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாமே बेहद की बातें. எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்குது. और दुनिया वाले जो सुनाते रहे वो सब है பிறகு உலகத்தினர்கள் எதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாமே हद की बातें. அதெல்லாமே எல்லாருக்கு உட்பட்ட விஷயங்களாக இருந்தது. यहाँ हद की बातें सब बुद्धि में से निकल जाती है. இங்க எல்லாருக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாமே புத்தியிலிருந்து போயிடுதுன்னு சொல்றாங்க. अर्जुन से क्या कहा? அர்ஜுனனுக்கு என்னன்னு சொல்றாங்க? हे अर्जुन, ஏ அர்ஜுன், तू जो भी पढ़ा हुआ लिखा हुआ है நீங்க எதெல்லாம் படிச்சிருக்கீங்க எழுதிருக்கீங்க वो सब அதெல்லாம் भूल जा, மறந்து போங்க, बुद्धि में से निकाल दे. புத்தியிலிருந்து எடுத்துடுங்க. मैं जो सुनाता हूँ वो நான் என்ன சொல்றேனோ அது तू सुन. அத நீ கேளு. तो यहाँ हद की बातें सब बुद्धि से निकल जाती हैं. அப்போ இங்க எல்லாருக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாமே புத்தியிலிருந்து போயிடுது. वहाँ भक्ति मार्ग में तो अनेकों को याद किया जाता है. அங்க பக்தி மார்க்கத்துல நிறைய பேருகளை நினைவு செய்யப்படுகிறது. और यहाँ ज्ञान मार्ग में பிறகு இங்க ஞான மார்க்கத்துல अनेकों की याद நிறைய பேரோட நினைவு भूलनी है மறக்கணும். और एक को याद பிறகு ஒருத்தர நினைவு करना है. பண்ணணும். वहाँ अनेक देहधारियों के साथ प्रीति रहती है. அங்க நிறைய தேகதாரிகள் கூட அன்பென்றது இருக்கும். और यहाँ பிறகு இங்க यहाँ जिससे प्रीति रहती है பிறகு இங்க யாரு கூட அன்பென்றது இருக்குமோ वो देहधारी नहीं है. அவங்க தேகதாரி இல்ல. क्या? என்ன? देह में आसक्ति वाला தேகத்து மேல அன்பு இருக்கக்கூடியவங்க नहीं है. அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடியவங்க இல்ல. और जो भी देहधारी வேற யாரெல்லாம் தேகதாரிகள் भक्ति मार्ग में होते हैं பக்தி மார்க்கத்துல இருப்பாங்க उनका लगाव जरूर लग जाता है देहधारियों से. அவங்களோட பற்று என்றது தேகதாரிகள் கூட கண்டிப்பாக ஏற்பட்டுடுது. और ये जो हमको पढ़ाने वाला आया हुआ है பிறகு இவங்க நமக்கு என்ன படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. इसका कोई देहधारी से लगाव இவங்களது எந்த தேகதாரிகள் கூடயும் அட்டாச்மெண்ட் नहीं लगता. ஏற்படுறது இல்ல. तो उनके साथ हमको बुद्धियों को लगाना है. அதாவது அவங்க கூட நம்மளோட புத்தியோகத்தை இணைச்சிக்கணும்னு சொல்றாங்க. तो हम भी அப்போ நாமளும் கூடயும் कैसे बन जाएंगे? நாமளும் கூடயும் எப்படி ஆயிடுவோம்? हम भी विदेही बन जाएंगे. நாமளும் கூடயும் விதேகிகள் ஆயிடுவோம். कोई भी देहधारी को याद नहीं करना है. எந்த தேகதாரிய கூடயும் நினைவு செய்யக்கூடாது. ब्राह्मणों आदि को खिलाना பிராமணர்கள் இவங்களுக்கு எல்லாமே பரிமாறுறது ये हो गया भक्ति मार्ग की रस्म रिवाज. இதெல்லாமே ஆயிடுச்சு பக்தி மார்க்கத்தினோட பரம்பரைகள். ये भी याद करते हैं, बरसी करते हैं. இந்த இறந்து போயிடுறாங்க இல்லையா, அப்போ ஒவ்வொரு வருஷம் என்ன அந்த பூஜை எல்லாம் செய்றீங்க.
13 நாளுக்கு பிறகு பூஜை செய்யறது, பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன டெத்து ஆயிடும் இல்ல, அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பூஜை எல்லாம் பண்றாங்களோ அது. भक्ति मार्ग की रस्म रिवाज है. பாபா சொல்றாங்க இது பக்தி மார்க்கத்தினோட பரம்பரைகள் ஆயிடுச்சு. वहाँ के रस्म रिवाज और அங்க இருக்கக்கூடிய பரம்பரைகளே வேற, और यहाँ के रस्म रिवाज बिल्कुल अलग हो जाते हैं. பிறகு இங்க இருக்கக்கூடிய பரம்பரைகள் கம்ப்ளீட் ஆக தனி ஆயிடுது, कहाँ की டிஃபரெண்ட் ஆயிடுது. எங்க वहाँ कहाँ और यहाँ कहाँ. அங்கன்னா எங்க, இங்கன்னா எங்க. हाँ, அட்வான்ஸ் பிறகு பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க बेसिक में जो ब्राह्मण है பேசிக்ல யாரு பிராமணர்கள் இருக்காங்களோ वो अभी भी அவங்க இப்பவும் कहते हैं भोग लगवाओ, நீங்க போகத்தை அர்ப்பணை செய்யுங்க, तो मरने से पहले ही हम तुम्हारा 13वां कर देते हैं. நீங்க போகத்தை அர்ப்பணை செய்ய வைங்க. எப்படின்னா நீங்க இறந்து போகிறதுக்குன்னா முன்னாடியே நாங்க உங்களோட 13வது நாளுக்கு என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் செய்வோம் சொல்லி சொல்றாங்க. तुम्हारी वर्षी करवा देते हैं. உங்களோட வருஷம் அந்த டெத் ஆனதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க இல்லையா, அதுக்கு சொல்லுவாங்க அதை செய்ய வைப்போம் சொல்வாங்க. तो भक्ति मार्ग के रस्म रिवाज यहाँ के रस्म रिवाज बिल्कुल अलग है. அப்ப பக்தி மார்க்கம் பிறகு இங்க இருக்கக்கூடிய பரம்பரை கம்ப்ளீட்டாக வேற இருக்குது. यहाँ कोई भी देहधारी को याद नहीं करना है. பாபா சொல்றாங்க இங்க எந்த தேகதாரிய கூடயும் நினைவு செய்யக்கூடாது. और वहाँ तो பிறகு அங்க देहधारियों की ही याद करना सिखाया जाता है. தேகதாரிய நினைவு செய்யறதா, தேகதாரிகளை நினைவு செய்யறதுதான் கத்து கொடுக்கப்படுகிறது. पहले पहले कौन से देहधारी को याद करना सिखाया जाता है. ஃபர்ஸ்ட் எந்த தேகதாரிய நினைவு செய்யறது கத்து கொடுக்கப்படுகிறது. ब्रह्मा का चित्र रख देते हैं, பிரம்மாவோட சித்திரத்தை வச்சிடுறாங்க, मूर्ति रख देते हैं, ट्रांसलाइट का चित्र रख देते हैं. மூர்த்திய வச்சிடுறாங்க, டிரான்ஸ்லைட்டினோட சித்திரத்தை வச்சிடுறாங்க. चित्र किस लिए रखा जाता है. சித்திரம் எதுக்காக வைக்கப்படுகிறது? स्मरण करने के लिए रखा जाता है, நினைவு செய்யறதுக்காக வைக்கப்படுகிறது, कीर्तन करने के लिए रखा जाता है, माना महिमा करने के लिए रखा जाता है. கீர்த்தனை பண்றது அப்படின்னா மகிமை செய்யறதுக்காக வைக்கப்படுகிறது. बाप कहते हैं कोई भी देहदारी को याद அப்பா சொல்றாங்க எந்த தேகதாரிய கூடயும் நினைவு मत करो. செய்யாதீங்க. जब तक वो अवस्था आवे எப்ப வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வருது இல்லையோ तब तक थोड़ा बहुत याद तो आता रहेगा. அப்ப வரைக்கும் கொஞ்ச நஞ்ச நினைவுன்றது வந்துட்டே தான் இருக்கும். कौन सी अवस्था? எந்த ஸ்டேஜ்? जो बाप की विदेही अवस्था है, அப்பாவோட விதேகி ஸ்டேஜ் என்ன இருக்கு? वो अवस्था जब तक हमारी बने எப்ப வரைக்கும் நம்மள்து ஆகுறது இல்லையோ तब तक थोड़ा बहुत அப்ப வரைக்கும் याद देहधारी की. இப்போ ஆத்மிக ஸ்டேஜ் எப்ப வரைக்கும் நம்மளது அப்பா போல ஆகிறது இல்லையோ அப்ப வரைக்கும் தேகதாரிகளது நினைவு चलती रहती है. இது போயிட்டே தான் இருக்கும். बाप कहते हैं फिर भी அப்பா சொல்றாங்க ஆனாலும் जितना हो सके எவ்வளவு ஆகுதோ அவ்வளோ पुरानी दुनिया के जो भी होकर के गए हैं பழைய உலகத்துல யாரெல்லாம் இருந்து போயிருக்காங்க और जो भी अभी मौजूद हैं பிறகு யாரெல்லாம் இப்போ நிகழ்காலத்துல இருக்காங்க उन सब को भूल जाओ. அவங்க எல்லார கூடயும் மறந்துடுங்க. क्यों? ஏன்? क्योंकि जो भी होकर के गए हैं ஏன்னா யாரெல்லாம் இருந்து போயிருக்காங்க वो भी संपन्न नहीं थे அவங்க கூடயும் பரிபூர்ணமாக இருக்கல. और जो अभी मौजूद हैं वो भी பிறகு யாரெல்லாம் இப்போ இருக்காங்களோ அவங்களும் संपन्न नहीं है. அவங்க கூடயும் பரிபூர்ணம் இல்ல. उनकी याद करेंगे तो हम भी अधूरे के அவங்கள நினைவு செஞ்சோம்னா அப்ப நாம கூடயும் அறகுறையாக अधूरे ही रह जाएंगे. அறகுறையாக இருந்துருவோம். सारा दिन बुद्धि में ये ख्यालात चले முழு டைம் எப்படின்னா முழு நாள் புத்தி யோகத்துல இதேதான் சிந்தனை போயிட்டு இருக்கணும். कि किसको क्या समझाना है, யாருக்கு என்ன புரிய வைக்கணும்ன்றது போயிட்டு இருக்கணும். जैसा समझने वाला होता है எப்படி புரிஞ்சுக்க கூடியவங்க இருப்பாங்களோ
वैसी बात उसको समझाई जाती है। அப்படி அவங்களுக்கு விஷயங்களை புரிய வைக்கப்படுகிறது. समझने वाला सूट बुद्धि है இப்போ புரிய வைக்கக்கூடியவங்க புத்திசாலியான புத்தி, और समझाने वाला பிறகு புரிய வைக்கக்கூடியவங்க बुद्धू है। முட்டாளு. फिर भी अगर बाप को याद करता है, ஆனாலும் ஒருவேளை அப்பாவை நினைவு செய்யறாங்கன்னா, बाप के लव में लीन होकर के समझाता है, அப்பாவோட அன்புல மூழ்கி இருந்து புரிய வைக்கிறாங்க, तो बाप उसमें प्रवेश करके उसको समझा देते। அப்போ அப்பா அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சிடுவாங்க. कोई को भी समझाओ யாருக்கு வேணும்னாலும் புரிய வைங்க. कि आकर के वर्ल्ड के पास्ट, प्रेजेंट और फ्यूचर को समझो। வந்து வேர்ல்டினோட கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. जिसको कोई भी नहीं जानते हैं वो आकर के समझो। யார பற்றி யாருக்குமே தெரியாதோ அத வந்து புரிஞ்சுக்கோங்க. पास्ट अर्थात यह दुनिया कब से शुरू हुई। கடந்த காலம் அப்படின்னா இந்த உலகம் எப்போலிருந்து ஆரம்பமாச்சு. प्रेजेंट நிகழ்காலம் अब क्या है। இப்போ என்ன இருக்குது. शुरू तो हुई है सतयुग से, ஆரம்பமாயிருக்க கூடியது சத்யுகத்திலிருந்து ஆரம்பமாயிருக்கு. और अब பிறகு இப்போ अब कलयुग में आए। இப்போ கலியுகத்துல வந்திருக்கீங்க. समझाने वालों को बताओ अब तुम कहाँ आ गए। புரிய வைக்க கூடியவங்களுக்கு புரிய வைங்க. இப்போ நீங்க எங்க வந்திருக்கீங்க. सतयुग से नीचे उतर करके சத்யுகத்திலிருந்து கீழே இறங்கி कलयुग में आ गए। கலியுகத்துல வந்துட்டீங்க. तो अब तुम्हारा फ्यूचर क्या होगा। அதாவது இப்போ உங்களோட ஃபியூச்சர் என்ன ஆயிருக்கும். 5000 साल पहले भी 5000 வருஷங்களுக்கு முன்னாடியும் महाभारी महाभारत युद्ध हुआ था, भगवान आया था। மகாபாரத யுத்தம் ஆயிருந்தது, பகவான் வந்திருந்தாங்க. भगवान आता ही है, பகவான் வருது नरक को நரகத்தை स्वर्ग बना। ஸ்வர்கமாக ஆக்குறதுக்காக. पांडवों का स्वर्गारोहण याद है ना। பாண்டவர்களினோட ஸ்வர்காரோகன் அப்படின்னா ஸ்வர்கத்துக்கு என்ட்ரு ஆனாங்க இல்லையா, அதோட நினைவார்த்தம் இருக்கு இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா. अंत में पांडव कहाँ गए। பாண்டவர்கள் ஸ்வர்கத்துக்கு போனாங்க, அது ஞாபகம் இருக்குது இல்லையா. கடைசியில பாண்டவர்கள் எங்க போனாங்க. ऊंची स्टेज में पहाड़ पर जाकर गल मरे। உயர்ந்த ஸ்டேஜ்ல மலை மேல போய் அவங்க மெல்ட் ஆகி இருந்து போயிட்டாங்க. स्वर्गारोहण அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா ஸ்வர்காரோகன் அப்படின்னா ஸ்வர்கத்துக்கு என்ட்ரானாங்க. எங்க என்ட்ரானாங்க. स्वर्ग में आरोहण किया, ஸ்வர்கத்துக்கு என்ட்ரானாங்க, போனாங்க. आधे समझते हैं कि स्वर्गारोहण किया, कोई समझते हैं पहाड़ों पे जाके गल मरे। பாதி பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஸ்வர்கத்துக்கு என்ட்ரு ஆயிட்டாங்கன்னு, சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மலை மேல போய் அவங்க தன்னை முடிச்சுக்கிட்டாங்க, மில்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. अर्थ नहीं समझते, அர்த்தத்தை பற்றி தெரியாது. बात यहाँ की है பேச்சு இந்த நேரத்தினோட பேச்சா இருக்கு. कि भगवान जब आते हैं பகவான் எப்ப வராங்களோ तो हमको ऐसी ऊंची आत्मिक स्थिति में ले जाते हैं நம்மள அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மீக ஸ்திதிக்கு கொண்டு போகிறாங்க. कि उस स्थिति में स्व स्थिति में स्थित रहने से அந்த ஸ்டேஜ்ல ஸ்வஸ்திதியில நிலைச்சு இருக்கிற காரணத்தினால हम स्वर्ग का अनुभव करते हैं। நம்ம ஸ்வர்கத்தினோட அனுபவத்தை செய்யறோம். भगवान गॉड फादर के बच्चे हैं। பகவான் காட் ஃபாதரினோட குழந்தைகள். गॉड फादर को हेवनली गॉड फादर कहा जाता है। காட் ஃபாதருக்கு ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்லப்படுகிறாங்க. तो हम स्वर्ग में होने चाहिए, அப்ப நம்ம ஸ்வர்கத்துல இருக்கணுமா, स्वर्ग में अनुभव करना चाहिए, ஸ்வர்கத்தினோட அனுபவத்தை செய்யணுமா,
या नरक में अनुभव करना चाहिए? இல்லன்னா நரகத்துல இருக்கிறோம் என்ற அனுபவத்தை பண்ணணுமா? बड़ी जल्दी कह देते हैं स्वर्ग में अनुभव करना चाहिए। ரொம்ப சீக்கிரமா சொல்லிடுறீங்களே ஸ்வர்கத்துல அனுபவம் செய்யணும்னு. अरबपति का बच्चा हो, இப்போ கோடீஸ்வரனோட குழந்தை, கோடீஸ்வருக்குன்னா அதிக இருக்கக்கூடியவங்களோட குழந்தை, और पैसे पैसे के लिए मोहताज हो, ஒவ்வொரு பைசாக்காக எப்படி என்ன கஷ்டப்படுறாங்க, भीख मांगता फिरे, பிச்சை எடுத்துட்டு சுத்துறாங்க. ऐसा हो सकता है? இப்படி ஆக முடியுமா? है? या तो बाप से कनेक्शन टूटा हुआ है, ஒண்ணு அப்பா கூட கனெக்ஷன் உடைஞ்சிருக்கு, கட்டா இருக்கு. तो ऐसी स्थिति आ गई। அப்போ இப்படிப்பட்ட ஸ்டேஜ் வந்துடுச்சு. यहाँ भी कोई हाल है। இங்க கூட அப்படிப்பட்ட நிலைமை தான் சொல்றாங்க. क्या? என்ன? बुद्धि का योग புத்தியினோட யோகம் देहधारियों से जुटा हुआ है, தேகதாரி கூட तो இணைஞ்சிருக்குன்னா स्वर्ग का अनुभव, அப்போ ஸ்வர்கத்தினோட அனுபவம், स्वस्थिति की ऊंची स्टेज का अनुभव ஸ்வஸ்திதியினோட உயர்ந்த ஸ்டேஜினோட அனுபவம் नहीं कर सकते। செய்ய முடியாது. तुम बच्चे तो सब बात जानते भी हो और मानते भी हो। குழந்தைகளான நீங்க எல்லா விஷயங்களை ஏத்துக்கவும் செய்றீங்க, உங்களுக்கு தெரியவும் தெரியும், ஏத்துக்கவும் செய்றீங்க. इसलिए ये चित्र आदि बनाते हो। அதனாலதான் இந்த சித்திரங்கள் எல்லாமே தயார் பண்றீங்க. ये बड़ा बेहद का नाटक है। இது மிகப்பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமா இருக்குது. हद के नाटक में हद के एक्टर्स होते हैं, எல்லைக்கு உட்பட்ட நாடகத்துல எல்லைக்கு உட்பட்ட ஆக்டர்ஸ் இருப்பாங்க. और डायरेक्टर भी பிறகு டைரக்டர் கூடயும் हद का होता है, पर्दे के पीछे खड़ा रहता है। எல்லைக்கு உட்பட்ட டைரக்டர்ஸ் இருப்பாங்க, திரைக்கு பின்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. जो देखने वाले हैं उनको दिखाई யாரு பார்க்க கூடியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தென்படுறது இல்ல, दिखाई नहीं देता। தென்படாது. और जो रंगमंच पर एक्ट करते हैं பிறகு யாரு நாடக மேடை மேல ஆக்ட் பண்றாங்களோ वो भी आंखों से नहीं देखते हैं, அவங்கள கூடயும் கண்களால பாக்குறது இல்ல. लेकिन उसके डायरेक्शन पर ஆனா அவங்களோட டைரக்ஷனுக்கு அனுசாரமாக चलते हैं। நடக்கிறாங்க. वो पर्दे के पीछे डायरेक्शन देता रहता है। அவங்க திரைக்கு பின்னாடியில இருந்து டைரக்ஷனை கொடுத்துட்டு இருப்பாங்க. तो जानते तो है ना, அப்போ தெரியும் இல்லையா? जानते भी हैं தெரியவும் செய்யும், और उसको मानते भी हैं। பிறகு அவங்கள ஏத்துக்கவும் செய்றாங்க. वो है हद का नाटक और ये है அதான் இருக்குது எல்லருக்கு உட்பட்ட நாடகம். பிறகு இது बेहद का नाटक। எல்லருக்கு அப்பாற்பட்ட நாடகம். वो छोटे छोटे हद के नाटक तो बहुत से बनाते रहते हैं। அங்க சின்ன சின்ன எல்லருக்கு உட்பட்ட நாடகம் நிறைய தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. ढेर सारे नाटक, நிறையதிலும் நிறைய நாடகங்கள் இருக்குது. उनमें भी அவங்களையும் स्टोरी बनाने वाले अलग होते हैं இந்த ஸ்டோரிஸ ரெடி பண்ணக்கூடியவங்க தனியாக இருப்பாங்க. और नाटक की सीनरियां बनाने वाले अलग होते हैं। பிறகு நாடகத்தினோட சீனரிஸ் தயார் பண்ணக்கூடியவங்க தனியாக இருப்பாங்க. क्या? என்ன? स्टोरी बनाने वाले அந்த ஸ்டோரிய தயார் பண்ணக்கூடியவங்க अलग அவங்க தனி. और सीनरी तैयार करने वाले பிறகு சீனரிஸ தயார் பண்ணக்கூடியவங்க अलग होते हैं। அவங்க தனியாக இருப்பாங்க. यहाँ फिर क्या होता है? இங்க பிறகு என்ன ஆகுது? स्टोरी बनाने वाले एडवांस पार्टी, यहाँ भी प्लानिंग पार्टी अलग இங்கவும் பிளானிங் பார்ட்டி தனி. और प्रैक्टिकल में பிறகு பிராக்டிக்கல்ல
स्वर्ग की सीनरी बनाने वाली पार्टी ஸ்வர்கத்தினோட சீனரிஸ் தயார் பண்ணக்கூடிய பார்ட்டி अलग, அது தனி. ये फिर बेहद की बात है. இதா இருக்குது என்னன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அப்போ वहां भी सीनरी बनाते हैं, அங்க கூடயும் சீனரிஸ ரெடி பண்றாங்க. तो कपड़े के ऊपर पेंट करते हैं ना. அப்போ ஆடை மேல பெயிண்ட் பண்றாங்க இல்லையா? हैं? यहाँ भी, இங்க கூடயும். यहाँ कपड़ा कौन सा है? இங்க ஆடைன்னா எந்த ஆடை? शरीर रूपी वस्त्र हैं. சரீர ரூபமான ஆடையா இருக்குது. उन शरीर रूपी वस्त्रों में அந்த சரீர ரூபமான ஆடைகள்ல वो पेंटिंग कर दी जाती है. அந்த பெயிண்டிங் பண்ணப்படுகிறது. कोई देवता का पार्ट बजाते हैं, சிலர் தேவதைகளோட பாட்டை செய்யறாங்க, कोई சிலர் राक्षसी पार्ट बजाते हैं. ராட்சசி பாட்டை செய்யறாங்க. तो अब इस बेहद के ड्रामा की स्टोरी तुम जान गए हो. அதாவது இந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட டிராமாயினோட ஸ்டோரிய பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. बाकी नई दुनिया की सीनरी क्या होती है? மற்றபடி புது உலகத்தினோட சீனரிஸ் என்ன இருக்கும்? कैसे सूर्यवंशी चंद्रवंशी राजधानी चलती है, எப்படி சந்திரவம்சி சூரியவம்சி ராஜாங்கம் நடக்குது? अनेक धर्म विनाश होकर एक आदि सनातन देवी देवता धर्म की स्थापना होती है. நிறைய தர்மத்தினோட விநாசம் ஆகி ஒரு ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனை ஆகுது. ये सारा राज अभी तुम्हारी बुद्धि में. இந்த எல்லா ரகசியம் இப்போ உங்களோட புத்தியில இருக்குது. 500-700 करोड़ की दूसरे धर्मों की दुनिया फैली हुई है. 500 கோடி 700 கோடி மத்த தர்மத்தினோட உலகம் பரவி இருக்குது. वो दूसरे धर्मों की दुनिया कैसे खलास हो जाएगी? அந்த மத்த தர்மத்தினோட உலகம் எப்படி விநாசம் ஆயிடும்? इतनी बड़ी दुनिया இவ்வளவு பெரிய உலகம் है. ये सूर्यवंशी चंद्रवंशी राजधानी இந்த சூரியவம்சி சந்திரவம்சி ராஜதானி कैसे चलेगी? எப்படி நடக்கும்? पहले तो पहचान होगी ना कि सूर्यवंशी कौन, ஃபர்ஸ்ட் அறிமுகம் கிடைக்கும் இல்லையா? என்னன்னா சூரியவம்சி யாரா இருக்காங்க, और चंद्रवंशी कौन. பிறகு சந்திரவம்சி யாரா இருக்காங்கன்னு. आपस में तो एक दूसरे को पहचानेंगे ना. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா என்ன அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? जब पहचानेंगे எப்போ தெரிஞ்சுக்குவாங்களோ तो सूर्य को भी पहचानेंगे और அப்போ சூரியனை கூடயும் தெரிஞ்சுக்குவாங்க, பிறகு चंद्रमा को भी पहचानेंगे சந்திரமாவை கூடயும் தெரிஞ்சுக்குவாங்க, और उनकी वंश को भी பிறகு அவங்களோட வம்சத்தை கூடயும் पहचानेंगे. தெரிஞ்சுக்குவாங்க. दोनों की मिलकर के राजधानी चलती है. ரெண்டு பேர் இது இணைந்து ராஜதானி நடக்குது. ऐसे नहीं कि सूर्यवंशियों की राजधानी चलती हो. அப்படி இல்ல இப்போ சூரியவம்சிகளினோட ராஜதானி மட்டும்தான் நடக்கும், या चंद्रवंशियों की राजधानी चलती हो. இல்லன்னா சந்திரவம்சிகளினோட ராஜதானி தான் நடக்கும். नहीं, அப்படி இல்ல, दोनों मिलकर के ரெண்டு பேரு இணைந்து प्रवृत्ति मार्ग की இல்லர் மார்க்கத்தினோட राजधानी स्थापन होती है. ராஜதானி ஸ்தாபனை ஆகுதுன்னு சொல்றாங்க. अनेक धर्मों का विनाश होता है நிறைய தர்மத்தினோட விநாசம் ஆகுது, और सनातन धर्म की स्थापना होती है. பிறகு சனாதன் தர்மத்தினோட ஸ்தாபனை ஆகுது. कैसे? எப்படி? माने ब्राह्मणों की ही दुनिया में அப்படின்னா பிராமணர்களோட உலகத்திலேயே सारी दुनिया से खिंच करके முழு உலகத்திலிருந்து இழுத்து हर धर्म की श्रेष्ठ आत्माएं आती हैं. எல்லா தர்மத்தினோட சிரேஷ்ட ஆத்மாக்கள் வராங்க, ஒவ்வொரு தர்மத்தினோட சிரேஷ்ட ஆத்மாக்கள் வராங்க. क्या? என்ன? यज्ञ के आदि से ही யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்தே
जो 9 लाख को संदेश मिला था, இப்போ 9 லட்சம் ஆத்மாக்களுக்கு என்ன அறிமுகம் கிடைச்சிருந்தது? वो कहाँ की बात है? அது எந்த இடத்தினோட விஷயமா இருக்குது? हैं? सिंध हैदराबाद की बात है। சிந்த் ஹைதராபாதினோட விஷயமா இருக்குது. वो संदेश बंगाल में क्यों नहीं मिला? அந்த ஒரு அறிமுகம் பங்கால்ல இருந்து ஏன் கிடைக்கல? वो संदेश बंगाल में क्यों नहीं मिला? அந்த அறிமுகம் பங்கால்ல ஏன் கிடைக்கல? 9 लाख को वो संदेश 9 லட்சம் ஆத்மாக்களுக்கு அந்த அறிமுகம் बंगाल में मिलना चाहिए। பங்கால்ல கிடைச்சிருக்கணும், இருந்திருக்கணும். पूरब में क्यों नहीं मिला? पश्चिम में क्यों मिला जाके? ஈஸ்ட்ல ஏன் கிடைக்கல, வெஸ்ட்ல போய் ஏன் கிடைச்சது? सारे पश्चिमी संस्कृति के हाँ, ஆமா, क्योंकि कलयुग के अंत में ஏன்னா கலியுகத்தினோட கடைசி நேரத்துல पश्चिम भारत से அந்த வெஸ்ட் பாரத்ல இருந்து सारे विदेशी எல்லா விதேசிகள் भारत में आ गए। பாரத்துக்கு வந்துட்டாங்க. तो पश्चिमी संस्कृति का जमावड़ा कहाँ हुआ? அப்போ அந்த பশ্চিமி அந்த வெஸ்டர்ன் அந்த சன்ஸ்கிருதி என்ன இருக்குது இல்லையா, அதோட கூட்டம்ன்றது எங்க வந்து சேர்ந்தது? सिंध हैदराबाद। சிந்த் ஹைதராபாத்ல வந்து சேர்ந்தது. इसका मतलब இதுக்கு அர்த்தம் कि जो भी दूसरे धर्म में आत्माएं कन्वर्ट हुई थी, யாரெல்லாம் மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆயிருந்த ஆத்மாக்கள் இருந்தாங்க, उन कन्वर्ट होने वाली आत्माओं में से जो श्रेष्ठ आत्माएं हैं, அந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள்ல யாரு சிரேஷ்ட ஆத்மாக்கள் இருந்தாங்க, वो सारी ही खिंच करके सिंध हैदराबाद में அவங்க எல்லாமே இழுத்து சிந்த் ஹைதராபாத்ல आखिरी जन्म में லாஸ்ட் ஜென்மத்துல इकट्ठी हो चुकी थी। வந்து ஒன்னு சேர்ந்திருந்தாங்க. हर धर्म की आत्मा इकट्ठी हुई। ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மா வந்து அங்க சேர்ந்திருந்தாங்க. उनमें सूर्यवंशी भी थे, அதுல சூரியவம்சிகளும் இருந்தாங்க, चंद्रवंशी भी थे, और दूसरे धर्म की आत्माएं भी சந்திரவம்சியும் இருந்தாங்க. பிறகு மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் கூடயும் थी। இருந்தாங்க. फिर कोई कारण या कारण ऐसा हुआ அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி ஆயிடுச்சு. कि स्थापना के साथ साथ ஸ்தாபனா கூடயே विनाश ज्वाला भी प्रज्वलित हुई। விநாசத்தினோட நெருப்பு கூடயும் வெளிவந்தது. तो निमित्त कौन बनेगा? அப்ப யாரு நிமித்தமாகுவாங்க? ब्रह्मा बाप और बच्चे। अरे विदेशियों का भी जखीरा था, அரே விதேசிகளினோட கூட்டமும் இருந்தது. और सूर्यवंशी चंद्रवंशी जो स्वदेशी है उनका भी। பிறகு சூரியவம்சி சந்திரவம்சி யாரு ஸ்வதேசிகள் இருக்காங்களோ அவங்களோடது கூடயும் जखीरा सिंध हैदराबाद में इकट्ठा हुआ। அந்த கூட்டம் என்றது சிந்த் ஹைதராபாத்ல ஒண்ணு சேர்ந்தாங்க. तो विनाश ज्वाला जो प्रज्वलित हुई, அதாவது விநாசத்தினோட நெருப்பு என்ன வெளிவந்ததோ उस विनाश ज्वाला को प्रज्वलित करने वाले कौन बनेंगे? அந்த விநாசத்தினோட நெருப்ப வெளியில கொண்டு வரக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? विदेशी बच्चे, विदेशी विधर्मी। दुनिया एक परिवार है। உலகம் ஒரு பரிவாரமா இருக்குது. परिवार का फाउंडेशन वहाँ हुआ। பரிவாரத்தினோட ஃபவுண்டேஷன் அங்க ஏற்பட்டது. सिंध हैदराबाद में சிந்த் ஹைதராபாத்ல वसुदैव कुटुम्बकम, வசுதைவ குடும்பகம், सब धर्मों से खिंच करके आत्माएं इकट्ठी हो गई। எல்லா தர்மத்திலிருந்து இழுத்து அந்த ஆத்மாக்கள் வந்து அங்க சேர்ந்துட்டாங்க. जो दूसरे धर्मों में भारतवासी कन्वर्ट हुए थे, மத்த தர்மங்கள்ல எந்த பாரதவாசிகள் கன்வெர்ட் ஆயிருந்தாங்களோ वो सारे सिंध हैदराबाद में 9 लाख की तादाद में அவங்க எல்லாருமே சிந்த் ஹைதராபாத்ல 9 லட்சத்தினோட அந்த எண்ணிக்கையில इकट्ठे हो गए। வந்து ஒன்னாயிட்டாங்க. और इकट्ठे होने के बाद பிறகு ஒன்னானதுக்கு பிறகு उनमें चिंगारी लगी। பிறகு அவங்கள அந்த தீன்றது பிடிச்செடுத்து சின்காரியன்னா அந்த தீயினோட ஒரு மேட்ச் பாக்ஸ் போல அவ்வளவுதான், கொஞ்சம் தீ பிடிச்சது.
तो जो चिंगारी लगी அப்படின்னா இந்த தீயினோட ஒரு சின்ன அம்சம் என்றது ஏற்படும். எப்போ அது அந்த சின்காரி ஏற்பட்டதோ उसकी शुरुआत कहाँ से होती है? அந்த அந்த சின்காரி என்ன ஏற்பட்டதோ அதோட ஆரம்பம் எங்கிருந்து ஆச்சு? यज्ञ कुंड में भी निमित्त कौन बनते हैं? யக்ன குண்டத்துல கூடயும் யார் நிமித்தம் ஆகுறாங்க? घर घर में लड़ाई ஒவ்வொரு வீட்டுல கூடயும் சண்டை शुरू होती है. எங்கிருந்து ஆரம்பம் ஆகுது? माँ बाप के बीच में ही लड़ाई शुरू होती है. அம்மா அப்பாக்கு நடுவுல தான் சண்டைன்றது ஸ்டார்ட் ஆகுது. यज्ञ में भी ऐसे ही हुआ. யக்னத்துல கூட இப்படியே தான் ஆச்சு. सूर्यवंशी बाप சூரியவம்சி அப்பா और चंद्रवंशियों பிறகு சந்திரவம்சிகள் इन दोनों के बीच झगड़ा शुरू हुआ. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யுத்தம் என்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. चंद्रवंशी ठंडे சந்திரவம்சி கூலானவங்க, और सूर्यवंशी பிறகு சூரியவம்சி गरम. அவங்க சூடானவங்க. बाप जो बाप होता है वो बच्चों से दब करके रहता है क्या? இப்போ அப்பா அப்பாக இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன குழந்தைகளுக்கு கண்ட்ரோல்ல இருப்பாங்களா? है? तो हमारे मुंह से पैदा हुए मेरे को दबा है. என்ன சொல்வாங்கன்னா, அரே நீ என்னிடம் இருந்து ஜன்ம எடுத்திருக்கேன், நீ என்ன கண்ட்ரோல் பண்றியா? बाप है रचयिता அப்பா இருக்காங்க படைப்பவர், और बाकी सब है रचना. பிறகு மற்றவங்க எல்லாருமே படைப்பா இருக்காங்க. और माँ कैसे स्वभाव की होती है? பிறகு அம்மா எப்படிப்பட்ட சுபாவத்தினர்களாக இருப்பாங்க? माँ लचीले स्वभाव की होती है. அம்மா எப்படின்னா சாஃப்டான சுபாவ சம்ஸ்காரம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. जैसा भी बच्चा हो, எப்படிப்பட்ட குழந்தை இருந்தாலும் சரி, कैसा भी हो, எப்படி இருந்தாலும் சரி, दुष्ट से दुष्ट क्यों न हो, எல்லாத்தை விட தாழ்ந்தவங்களாக இருந்தாலும், अच्छे से अच्छा क्यों न हो, நல்லதிலும் நல்லவங்களே ஆக இருக்கலாம். माँ अपने बच्चे को गोद से अलग रखना அம்மா தன்னோட மடியிலிருந்து அந்த குழந்தைய தனியாக नहीं चाहती. தனி படுத்துறதுக்கு இஷ்டப்படுறது இல்ல. तो ये झगड़ा हो गया यज्ञ के आदमी. அப்போ இந்த சண்டை ஏற்பட்டது யக்னத்தினோட ஆரம்பத்துல. जो विधर्मी विदेशी आत्माएं இந்த விதேசி விதர்மி ஆத்மாக்கள் परिवार के अंदर பரிவாரத்துக்குள்ள घुसी, நுழைஞ்சாங்க. उनकी परख शक्ति அவங்களோட கண்டறியும் சக்தி माँ को ज्यादा होती है அம்மாக்கு அதிகம் இருக்குமா, या बाप को ज्यादा होती है? இல்லன்னா அப்பாக்கு அதிகம் இருக்குமா? बाप को परख शक्ति ज्यादा होती है. அப்பாக்கு கண்டறியும் சக்தி அதிகம் இருக்கும். उन्होंने परख लिया, அவங்க கண்டறிஞ்சிட்டாங்க, बस அவ்வளவுதான். वहीं से झगड़ा शुरू हुआ. அங்கிருந்தே யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. माँ ने बच्चों को सपोर्ट किया, அம்மா குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, विदेशी विधर्मी बच्चों को, விதேசி விதர்மி குழந்தைகளுக்கு. और बाप ने பிறகு அப்பா उन्हें घास नहीं डाली. அவங்களுக்கு புல்லு போடல, அப்படின்னா சப்போர்ட் பண்ணல. तो सूर्य और सूर्यवंशी அப்போ சூரியன் பிறகு சூரியவம்சி चले गए. போயிட்டாங்க. ऐसे जाना तो नहीं चाहिए அப்படி பார்த்தோம்னா போக கூடாது. है? ज्ञान नहीं था. भगवान का पार्ट है. பகவானோட பார்ட்டா இருக்குன்னா भगवान आकर सूर्य को पहले पहले ज्ञान देता है. பகவான் வந்து சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுக்கறாங்க. तो जाना चाहिए. அப்போ போகணுமா? है? जाना तो नहीं चाहिए, போக கூடாது. लेकिन क्यों चले गए? ஆனா ஏன் போயிட்டாங்க? ज्ञान नहीं था. क्योंकि शुरुआत में ஏன்னா ஆரம்பத்துல वही पुरानी संस्कृत की गीता पढ़ करके सुनाई जाती थी. அந்த பழைய சான்ஸ்கிருத்தினோட கீதா தான் படிச்சு சொல்லப்பட்டுட்டு இருந்தது. उसके अर्थ बैठ करके सुनाए जाते थे.
அவங்களோட அதோட அர்த்தத்தை உட்காந்து புரிய வச்சுட்டு இருந்தாங்க. जो ब्रह्मा के मुख से ज्ञान, எந்த ஞானம் பிரம்மா முகம் மூலமாக जिसे वेदवाणी कहते हैं, எதுக்கு வேதவாணின்னு சொல்றாங்க, वो तो निकला नहीं। அது ஒண்ணு வெளிப்படல. शुरुआत में जो कुछ भी था ஆரம்பத்துல எதெல்லாம் இருந்ததோ वो अधूरा ज्ञान था। அது அறகுறையா இருக்கிற ஞானமாக இருந்தது. भक्ति பக்தி का फाउंडेशन पक्का था பக்தியினோட ஃபவுண்டேஷன் பக்காக இருந்தது. और ज्ञान का फाउंडेशन பிறகு ஞானத்தினோட ஃபவுண்டேஷன் कच्चा था, அறகுறையாக இருந்தது. इसलिए छोड़ करके चली गई। அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. और अभी மற்றும் இப்போ वही आदि वाली आत्मा அந்த ஆரம்பத்துல இருந்த ஆத்மா தான் और उसके फॉलोअर्स बच्चे सूर्यवंशी, பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் குழந்தை சூரியவம்சி குழந்தைகள் वो फिर दोबारा यज्ञ में आते हैं। அவங்க மறுபடியும் திரும்பி யக்னத்துக்கு வராங்க वरांग और ज्ञान में பிறகு ஞானத்துல पक्का उनको बना बनाया माल मिलता है। பக்கா அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட அப்படின்னா ரெடிமேடு மால் அப்படி மாலு கிடைக்குது, அப்படின்னா பொருள் கிடைக்குது. इसलिए அதனால अब वो हैं अमरनाथ के இப்போ அவங்க இருக்காங்க அமர்நாத்தினோட बच्चे, அமர்நாத்தினோட குழந்தைகள். वो मर नहीं सकते। அவங்க இறந்து போக மாட்டாங்க. अमृत पी लिया அமிர்தத்தை குடிச்சிட்டாங்கன்னா तो अमर हो गए। அப்ப அவங்க அமரர்கள் ஆயிட்டாங்க. अमृत कब निकलता है? அமிர்த எப்போது வெளிப்படுது? मंथन करने से अमृत निकलता है। மந்தன பண்றதுனால அமிர்தம் கிடைக்குது, வெளிவருது. ब्रह्मा के मुख से जो बोला गया उसका मंथन तो हुआ नहीं। பிரம்மா முகம் மூலமாக என்ன சொல்லப்பட்டதோ அதோட மந்தனம் ஒண்ணு ஆகல. छोटे बच्चे होते हैं ना, இப்ப சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, जो भी पढ़ाई जाती है ஏதெல்லாம் படிப்ப சொல்ல கொடுக்கப்படுகிறதோ वो उन कबीरदास के दोहों को, அந்த கபீர்தாசினோட தோஹனா 2 லைனினோட அந்த பொயம்ஸ், सूरदास के कवित्वों को சூரதாசினோட அந்த கவிதைகளை रट लेते हैं। அத மனப்பாடத்தை பண்ணிக்கிறாங்க. उनका गहराई से अर्थ அத ஆழமாக அதோட அர்த்தத்தை नहीं समझते। புரிஞ்சுக்கிறது இல்ல. तो मंथन करने की बात बेसिक नॉलेज में नहीं होती। அதாவது மந்தன பண்ற விஷயங்கள் பேசிக் நாலேஜ்ல இருக்கிறது இல்ல. माँ की पढ़ाई है, அம்மாவோட படிப்பா இருக்கு. जब ऊंची नॉलेज मिलती है उन्हीं कवित्वों और दोहों की, எப்போ உயர்ந்த நாலேஜ் கிடைக்குதோ அந்த கவிதைகள் பிறகு அந்த 2 லைன்ஸ் போயம் என்னோடது, तब समझते हैं அப்ப புரிஞ்சுக்கிறாங்க. कि अरे इनमें तो बड़ा रहस्य भरा हुआ है। அரே இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் पहले நிறைஞ்சிருக்கு. तो हम முன்னாடி நாம इन वाक्यों को पढ़ते रहते थे, कुछ भी समझ में नहीं आता था। முன்னாடி நாம இந்த வாக்கியங்களை படிச்சுட்டு இருந்தோம், ஆனா எதுவுமே புரியல. और अभी तो பிறகு இப்போ बहुत कुछ समझ में आता है। ரொம்ப புரியுது. तो आज में ये ज्ञान नहीं था। அதாவது ஆரம்பத்துல இந்த ஞானம் இருக்கலன்னு சொல்லி ये ज्ञान न होने के कारण இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால विनाश हो गया। விநாசம் ஆயிடுச்சு. इसका யாரோடது? वसुदैव कुटुम्बकम, வசுதைவ குடும்பகம். इसका विनाश हो गया। இதோட விநாசம் ஆயிடுச்சு. विनाश हो गया। விநாசம் ஆயிடுச்சுன்னா माँ तो रही, அம்மா அப்பா இருக்கலன்னு யாரோ சொல்றாங்க. அம்மா இருந்தாங்க இல்ல. माँ अगर नहीं रही होती ये विधर्मी किसकी गोद में पले? அம்மா ஒருவேளை இல்லாம இருந்திருந்தா இந்த விதர்மிகள் யாரோட மடியில பாலனை எடுத்துக்கிட்டாங்க? माँ तो थी, அம்மா இருந்தாங்கதான். माँ भी थी அம்மாவும் இருந்தாங்க, और बच्चे भी थे।
பிறகு குழந்தைகள் கூடயும் இருந்தாங்க. लेकिन बाप ஆனா அப்பா और बाप के जो भी फॉलोअर्स थे, பிறகு அப்பாவோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, सूर्यवंशी बच्चे, சூரியவம்சி குழந்தைகள், वो चले गए. அவங்க போயிட்டாங்க. तो அப்போ वसुदैव कुटुंबकम की स्थापना வசுதைவ குடும்பகம் என்னோட ஸ்தாபனை हुई या नहीं हुई? ஆச்சா இல்லன்னா இல்லையா? नहीं हुई. ஆகலையா? थोड़े समय के लिए वो कराची में அந்த கராச்சியில जब हिंदुस्तान पाकिस्तान का खून खराबा हो रहा था, எப்போ ஹிந்துஸ்தான் பாகிஸ்தானினோட ரத்தத்தினோட அந்த நதி அப்படின்னா ரத்தம் எல்லாமே ஏற்பட்டுட்டு இருந்தது, ரத்தத்தினோட நதி ஏற்பட்டுட்டு இருந்தது. खून की नदी बह रही थी, ट्रेनें की ट्रेनें काटी जा रही थी. இந்த ரத்த ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது, ரத்தத்தினோட நதி ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. அந்த ட்ரெயின்ஸையே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. तो वो 300-400 तो बड़े आराम से रहे पड़े थे. அந்த 300-400 கன்யா மாதாக்கள் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, நிம்மதியாக. उनको तो कोई जोखम नहीं आया. அவங்களுக்கு எந்த காயம் கூடயும் ஏற்படல. तो नरक की दुनिया के बीच वो स्वर्ग का नजारा नहीं था क्या? அப்போ நரக்கத்துக்கு நடுவுல அது ஸ்வர்கத்தினோட ஒரு சீன் இருக்கு இல்லையா? हैं? हाँ. இருந்தது. हैं? नंद मॉडल था. மாடலாக இருந்தது. हाँ, जैसे अजमेर में स्वर्ग का ஆமா, எப்படி அஜ்மீர்ல ஸ்வர்கத்தினோட मॉडल बनाया हुआ है, மாடல் உருவாகி இருக்குது. ऐसे ही அதே மாதிரி தான் जो डुप्लीकेट बच्चे थे, யாரு டூப்ளிகேட் குழந்தைகள் இருந்தாங்க, उन्होंने भी डुप्लीकेट मॉडल बनाया. அவங்க கூடயும் டூப்ளிகேட் மாடல்ல உருவாக்குனாங்க. जैसे ऋषिकेश में स्वर्ग आश्रम बनाया हुआ सन्यासियों का. எப்படி ரிஷிகேஷ்ல ஸ்வர்காசிரம் உருவாக்கி இருக்காங்க சன்னியாசிகள். नाम क्या रख दिया? என்ன பேரை வச்சுட்டாங்க? स्वर्ग आश्रम. ஸ்வர்காசிரம். वो बाहर की दुनिया की बात. அது வெளி உலகத்தினோட விஷயமா இருக்குது. ब्राह्मण की दुनिया में क्या हुआ? பிராமணர்களினோட உலகத்துல என்ன ஆச்சு? माउंट आबू में மவுண்ட் ஆபுல सुखधाम और शांतिधाम बनाई दिए. சுகதாமம் பிறகு சாந்தி தாமத்தை உருவாக்கிட்டாங்க. किन्होंने बनाई दिया? ஏன் அவங்க உருவாக்கிட்டாங்க? उन्हीं लोगों ने बनाया जिन्होंने அவங்க தான் உருவாக்குனாங்க. யாரு? सन 47 में 47ல स्वर्ग का मॉडल बनाया हुआ था, ஸ்வர்கத்தினோட மாடல கூடயும் உருவாக்கி இருந்தாங்க. जिसकी यादगार में अजमेर शरीफ में அதோட நினைவார்த்தத்துல அஜ்மீர் ஷரீஃப்ல स्वर्ग का मॉडल ஸ்வர்கத்தினோட மாடல்ல आज भी बना हुआ है. அது இன்னைக்கு கூடயும் உருவாகி இருக்கு. वहाँ के रहने वाले जो पंडे पुजारी हैं, அங்க இருக்கக்கூடிய பண்டா பூஜாரிகள் யார் இருக்காங்களோ वो ब्रह्मा की मूर्ति स्थापना करके उसकी पूजा करते हैं. அவங்க பிரம்மாவினோட மூர்த்திய ஸ்தாபனை பண்ணி அதுக்கு பூஜைய பண்றாங்க. बाहर से जाने वाला कोई भी வெளியிலிருந்து போகக்கூடியவங்க யார் இருந்தாலும் ब्रह्मा की मूर्ति की पूजा பிரம்மாவோட மூர்த்திக்கு பூஜை नहीं करता है. செய்யறது கிடையாது. ये कहाँ की यादगार है? இது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? ये भी माउंट आबू की यादगार है. இதுவும் மவுண்ட் ஆபுவினோட நினைவார்த்தம் தான் இருக்குது. माउंट आबू में மவுண்ட் ஆபுல जो ब्रह्मा के पुजारी हैं, யாரு பிரம்மாவோட பூஜாரிகள் இருக்காங்க, वो ब्रह्मा को गीता का भगवान समझ करके आज भी அவங்க பிரம்மாவை கீதாவினோட கணவனை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு கூடயும் ट्रांसलाइट का चित्र रख करके लोगों को जाके दिखाते हैं, चलो हम तुम्हें भगवान के दर्शन कराएं. டிரான்ஸ்லேட்டினோட சித்திரத்தை வச்சு ஜனங்களுக்கு சொல்றாங்க, வாங்க நாங்க உங்களுக்கு பகவானோட தரிசனத்தை பண்ணிட்டு பண்ண வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. भगवान स्वर्ग स्थापन कर रहा है. பகவான் ஸ்வர்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காங்க. तो वो अल्पकाल का उन्होंने मॉडल बनाया. அப்ப அவங்க அல்பகால் கொஞ்ச நேரத்துக்காக அவங்க மாடல்ல உருவாக்கி இருக்காங்க. क्या? என்ன?
अल्पकाल का बनाया या 2500 साल का बनाया? கொஞ்ச நேரத்துக்காக உருவாக்கி இருக்காங்களா இல்லன்னா 2500 வருஷங்களுக்காக உருவாக்கி இருக்காங்களா? अल्पकाल का मॉडल बनाते हैं। கொஞ்ச நேரத்துக்கான அந்த மாடல்ல உருவாக்கி இருக்காங்க. इस्लामी, बौद्धी, क्रिश्चियन இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன்ஸ் वो सब मिलकर के அவங்க எல்லாம் இணைஞ்சு जो ब्रह्मा की गोद में पले उन्होंने अल्पकाल का मॉडल बना दिया। யாரு பிரம்மாவோட மடியில பால்ல எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க கொஞ்ச நேரத்துக்கான அந்த அல்ப காலத்தினோட மாடல்ல உருவாக்கிட்டாங்க. स्वर्ग का मॉडल बनाया। ஸ்வர்கத்தினோட மாடல்ல உருவாக்குனாங்க. असली चीज உண்மையான பொருள் नहीं बना सके உருவாக்க முடியல. और माया भी क्या करती है? பிறகு மாயாவும் என்ன செய்து? माया भी इस दुनिया को क्या बना देती है? மாயா கூடயும் இந்த உலகத்தை என்ன ஆக்கிடுது? अंतिम 100-200 साल में 100 வருஷம் 150 வருஷங்கள்ல देखने में ऐसे आता है, महल माड़ियां अटारियां बड़ी बड़ी ऊंची मंजिलें, பாக்குறதுக்காக அப்படி தென்படுது. பெரிய பெரிய அரண்மனைகள், பெரிய பெரிய பில்டிங்ஸ், மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ். अमेरिका में लोग जाते हैं हवाई जहाज में उड़ के समझते हैं आहा, स्वर्ग लगा पड़ा है। அமெரிக்காக்கு போகிறாங்க, ஏரோப்ளேன்ல போகிறாங்க. ஜனங்க பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஸ்வர்க்கம் உருவாகி இருக்குது. BA, MA, PhD करके कहाँ जाते हैं? BA, MA, PhD பண்ணி எங்க போறாங்க? अमेरिका चले जाते हैं दौड़े दौड़े। அமெரிக்காக்கு ஓடி ஓடி போயிடுறாங்க. पढ़ा लिखा तबक्का, बुद्धिमान तबक्का, படிச்சிருக்கிற வர்க்கம், புத்திசாலி வர்க்கம். दुनिया में जो स्वर्ग बना हुआ है वहाँ देखने चला जाता है, वहीं करेंगे नौकरी, वहीं रहेंगे। ஸ்வர்க இப்போ உலகத்துல எங்க ஸ்வர்க்கம் உருவாகி இருக்குதோ அங்க போயிடுறாங்க. அங்கேயே டியூட்டிய பண்ணுவோம், அங்கேயே இருப்போம்னு சொல்லி போயிடுறாங்க. भारत में उन्हें नरक दिखाई पड़ता है और वहाँ பாரத்ல அவங்களுக்கு நரகம் தென்படுது. பிறகு அங்க स्वर्ग दिखाई पड़ता है। ஸ்வர்க்கம் தென்படுது. वो अल्पकाल का है, सदा काल का है। அது கொஞ்ச நேரத்துக்கானதா இல்லன்னா சதா காலத்துக்கானதா இருக்குதா? आंखें तब खुली जब लादेन ने கண்கள் எப்போ ஓபன் ஆயிடுச்சுன்னா எப்போ லாதுன்னு एक छोटा सा हमला किया ஒரு சின்ன தாக்குதலை ஏற்படுத்தினாங்க. तो आंखें खुली। அப்போ கண்கள் ஓபன் ஆச்சு. ये स्वर्ग बन रहा है कि नरक बन रहा है? இது ஸ்வர்க்கம் உருவாக்கிட்டு இருக்குதா, உருவாகிட்டு இருக்கா இல்லன்னா நரக்கம் உருவாகிட்டு இருக்கா? ऐसे ही அதே மாதிரிதான் ये सब धर्म विनाश होकर இந்த எல்லா தர்மங்கள் விநாசமாகி एक आदि सनातन देवी देवता धर्म की स्थापना ஒரு ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனை पहले ஃபர்ஸ்ட் माया का पंप एंड शो के रूप में होती है। ஃபர்ஸ்ட் மாயாவினோட பம்ப் அண்ட் ஷோயினோட ரூபத்துல ஆகுது. माया अपना करिश्मा करके दिखाती है மாயா தன்னோட அந்த ஒரு கரிஷ்மாவை அப்படி என்ன அந்த மாயாவை பண்ணி காமிக்குது. और लास्ट में जाकर के छुपा रुस्तम தன்னோட மேஜிக்க பண்ணி காமிக்குது. பிறகு என்னன்னா बाद में खुलता है। லாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா யாரு பவர்ஃபுல்லான ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க சீக்ரெட் ஹீரோ, அவங்க லாஸ்ட்ல பிரத்யக்ஷ ஆகுவாங்க. और सच्चे स्वर्ग की பிறகு உண்மையான ஸ்வர்கத்தினோட स्थापना करके दिखाता है। ஸ்தாபனை பண்ணி காமிப்பாங்க. इसलिए बाप कहते हैं அதனாலதான் அப்பா சொல்றாங்க, कि उन मनुष्यों ने तो बनाए हैं அந்த மனிதர்கள் உருவாக்கி இருக்காங்க 7 वंडर्स 7 வண்டர்ஸ். जो दुनिया के लोग देखने जाते हैं पैसा खर्च करके। உலகத்தினார்கள் ஜனங்க போகிறாங்க, பைசாவை செலவு பண்ணிட்டு போறாங்க. लेकिन बड़े से बड़ा वंडर बनाता है बाप। ஆனா பெரியதிலும் பெரிய வண்டரை உருவாக்குறாங்க அப்பா. कौन सा वंडर है? எந்த வண்டரா இருக்குது? स्वर्ग, ஸ்வர்க்கம். जिसका सब शास्त्रों में गायन है। அதோட மகிமை எல்லா சாஸ்திரத்திலயும் இருக்குது. मुसलमान लोग उसे முஸ்லிம்ஸ் அத जन्नत के रूप में बोलते हैं। ஜன்னத்தினோட ரூபத்துல சொல்றாங்க. क्रिश्चियन लोग उसे கிறிஸ்டியன்ஸ் ஜனங்க அத पैराडाइज के रूप में बोलते हैं। பாரடைஸினோட ரூபத்துல சொல்றாங்க. हिंदू लोग उसे ஹிந்து ஜனங்க அத वैकुंठ के रूप में बोलते हैं। வைகுண்டத்தினோட ரூபத்துல சொல்றாங்க. बाप
அப்பா ऐसा अजूबा இப்படிப்பட்ட இப்படி என்ன வண்டர்ஃபுல்லான அற்புதமான स्थापन करके जाता है। அப்படின்னா அதிசயமான ஸ்தாபனைய பண்ணிட்டு போறாங்க. सारी दुनिया समझेगी। பாபா சொல்றாங்க முழு உலகம் புரிஞ்சுக்கும் कि बड़े से बड़ा वंडर பெரியதிலும் பெரிய அதிசயம் इस संसार में இந்த உலகத்துல स्थापन हुआ है। ஸ்தாபனா ஆயிருக்குது. अभी उसका फाउंडेशन लग रहा है। இப்போ அதோட ஃபவுண்டேஷன் ஏற்பட்டுட்டு இருக்குது. क्या என்ன सब धर्म विनाश होकर எல்லா தர்மத்தினோட விநாசமாகி एक सद्धर्म की स्थापना। ஒரு சத்தர்மத்தினோட ஸ்தாபனை. तो वो पहले जड़ों के अंदर होगी அதாவது அது ஃபர்ஸ்ட் வேர்களுக்கு உள்ள ஆகுமா या पहले बीजों के अंदर होगी இல்லனா ஃபர்ஸ்ட் விதைகளுக்குள்ள ஆகுமா या बाहर की दुनिया में होगी। இல்லனா வெளி உலகத்துல ஃபர்ஸ்ட் ஆகுமா? जो बीज रूप आत्माएं हैं இப்ப யாரு பீஜ ரூபி ஆத்மாக்கள் இருக்காங்க? सारी सृष्टि के चुने हुए बीज முழு சிருஷ்டியில தேர்ந்தெடுத்திருக்கிற அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்க கூடிய விதைகள் जो पूरे 84 जन्म लेने वाले हैं, யாரு முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க. जिनके ऊपर दूसरे दूसरे धर्मों का யாரு மேல மத்த மத்த தர்மங்களினோட छिलका चढ़ा हुआ है, தோலேறி இருக்குது. वो पहले ऐसे छोटे रूप में मॉडल அவங்க ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்ட சின்ன ரூபத்துல மாடல तैयार करते हैं नई दुनिया का। தயார் பண்றாங்க புது உலகத்தினோடது. उनमें भी जो सूर्यवंशी और चंद्रवंशी हैं, அதுல கூட யாரு சூரியவம்சி சந்திரவம்சி இருக்காங்க. उनके द्वारा पहले पहले राजधानी அவங்க மூலமாக ஃபர்ஸ்ட் ராஜதானி स्थापन। ஸ்தாபனா ஆகுது. तो ये सारा राज अभी तुम्हारी बुद्धि में है। அதாவது இந்த எல்லா ரகசியம் இப்போ உங்களோட புத்தில இருக்குது. पुरानी दुनिया बदल करके कैसे இந்த பழைய உலகம் மாறி எப்படி नई दुनिया बनती है। புது உலகம் ஆகுது. पहले छोटे रूप में बनेगी ஃபர்ஸ்ட் சின்ன ரூபத்துல ஆகுமா या पहले ही बड़े रूप में बन जाएगी। இல்லன்னா ஃபர்ஸ்ட் பெரிய ரூபத்துல ஆயிடுதான். पहले छोटे रूप में तैयार होती, ஃபர்ஸ்ட் சின்ன ரூபத்துல தயாராகுது. सब नहीं जान सकते। எல்லாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. जो जितने पुरुषार्थी होंगे யாரு எந்த அளவுக்கு புருஷார்த்தியாக இருப்பாங்களோ उतना उनको दिखाई அந்த அளவுக்கு அவங்களுக்கு தென்படுறது पहले पड़ेगा। ஃபர்ஸ்ட் தென்படும் சொல்றாங்க. लास्ट के पुरुषार्थी होंगे லாஸ்டினோட புருஷார்த்தியாக இருந்தாங்கன்னா तो बाद में देखने में आएगा। அப்போ பிறகு தென்படுது. तो बीज रूप आत्माओं की दुनिया में அதாவது பீஜரூபி ஆத்மாக்களோட உலகத்துல ये नई दुनिया स्थापन होती है இந்த புது உலகம் ஸ்தாபனா ஆகுது. और पुरानी दुनिया का புது உலகம் ஸ்தாபனா ஆகுது. பிறகு பழைய உலகத்தினோட दूसरे धर्मों का जिनके ऊपर छिलका चढ़ा हुआ है மத்த மத்த தர்மத்தினோட தோல் யார் மேல ஏறி இருக்குதோ वो सब அவங்க எல்லாருமே खलास हो जाए। விநாசம் ஆயிடுவாங்க. तो ये सब बात तुम्हारी बुद्धि में है। அதாவது இந்த எல்லா விஷயங்கள் உங்களோட புத்தில இருக்குது. तुम्हारी मन உங்களோடதுன்னா है। हाँ, पूना वाले ही सन्मुख बैठे। ஆமா பூனாக்காரங்க தான் நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. इसलिए नाम पड़ा है क्या? அதனாலதான் பேர் வந்திருக்கு. என்ன? पूर्णा। பூர்ணா. पूर्णा संस्कृत में कहते हैं और उसका रूप बदल करके क्या हो गया? இப்போ பூர்ணான்னு சொல்லி சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. பிறகு அது அதோட ரூபம் மாறி என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிருக்குது? பூனா. அப்படின்னா பரிபூர்ணத்துக்காக சொல்றாங்க. ओम शांति। ஓம் சாந்தி.